ದೇವರ ಒಂದು ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಒಳಗೆ ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದೆ, ತಗ್ಗಿನ ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕೆ ಉಂಟಾಗುವಂತ ದೇವರ ಸೌಭಾಗ್ಯ ಅಥವಾ ಒಂದು ಕೃಪೆಗೆ ಹೆಸರೇ ದೇವರ ನೀತಿ. அந்தஸ்துனா ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல நம்மளை வச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம். ಅಥವಾ ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೆಸರು ದೇವರ ನೀತಿ. ஏன்னா இந்த நீதி தான் ஒரு பெரிய வெளிச்சமே. ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நீதியை குறித்து நல்லா தெரியும் போது தான் தேவ அன்பே நீங்க விளங்கி கொள்ள முடியும். ಈ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ನೀತಿನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತೇನೆ ದೇವರ ಪ್ರೀತಿನೇ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದು. இந்த தேவன் நீதிக்கும் தேவ அன்புக்கும் தொடர்பு பாத்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு இருக்குதாங்க. ದೇವರ ನೀತಿಗೂ ದೇವರ ಪ್ರೀತಿಗೂ ಸಂಬಂಧ ಇದೆಯಾ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಸಂಬಂಧಗಳಿದೆ. தேவன் அன்பா இருக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியுங்க. ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. தேவன் நம்மளை நேசிக்கிறாருங்க. ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರೀತಿಸ್ತಾನ, ಹೌದು ಪ್ರೀತಿಸ್ತಾನ. நம்ம சொல்லுங்க, உலகத்தானே சொல்றான் பாருங்க. ನಾವು ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಲೋಕದವರೇ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க ஒரு பட்டியல்ல போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தவான்கள் அந்த உலகத்துல வாழ்ந்த சில மனுஷர்களோடு கூட இயேசுவை சேர்த்துறாங்க. இவங்க எல்லாம் வந்து பாருங்க மக்களுக்காக நன்மை செஞ்சவங்க, இயேசு அப்படி செஞ்சாரு அப்படின்னு. ನೋಡಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದಂತ ಸನ್ಮಾರ್ಗಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಒಬ್ಬರು ಅಂತ ಸೇರಿಸ್ಬಿಟ್ಟು ಈತನು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவரும் ஜனங்களுக்கு அன்பு கூர்ந்தார், ஜனங்க மேல நல்லது செஞ்சார், குருடனுக்கு கண்ணை திறந்தார், செவிடனுக்கு செவியை திறந்தார், செத்து போனவனை எழுப்பினார், இல்லாதவனுக்கு சோறு போட்டார், இப்படிலாம் சொல்லி அவரே ஒரு நல்லவர்ன்ற காட்டுறாங்க. ஆனா அந்த தேவ அன்புன்றது இந்த உலகத்துல காமிக்கிற மனுஷனுடைய அன்போட தேவ அன்பு நீங்க ஒப்பிட முடியாது. ನೋಡ್ರಿ, ಯೇಸುನು ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡ್ದ, ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟ, ಕುಂಟರನ್ನು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡ್ದ, ಕಿವಿಡರಿಗೆ ಕಿವಿ ಕೇಳುವಂತೆ ಮಾಡ್ದ, ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡಿದ್ರಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರೀತಿಯೊಂದಿಗೆ ಯೇಸುವನ್ನು ಒಬ್ಬನೇ ಎಂಬುದಾಗಿ ಸೇರಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಈ ಲೋಕದ ಯಾವುದೇ ಪ್ರೀತಿಗೆ ನಾವು ಹೊಂದಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் கூட சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்டிருக்கிறேன். புத்தன், இயேசு, காந்தி பூமியில பிறந்தது எதற்காக, ஏழைகள் நமக்காக அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப சின்ன வயசுல கேட்டிருப்பேன். நான் நினைப்பேன், இதோ இயேசு கூட அப்படிதான் பிறந்திருக்காரு போல, ஏழைகளுக்காக காந்தி பிறந்த மாதிரி, புத்தன் பிறந்த மாதிரி இயேசு ಹೇಳ್ತೇನೆ. ಬುದ್ಧ, ಯೇಸು ಭೂಮಿ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡು ಇವರೆಲ್ಲ ಜನರಿಗೆ ಏನೋ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ. ஏழைகளுக்கு வந்து உதவி செய்யறது, ಬಡವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದು, போறது, ಊಟ ಹಾಕೋದು, சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிறது, ಸ್ವಾತಂತ್ರ್ಯನ ಕೊಡಿಸೋದು, தியாகம் பண்றது, தியாக ಮಾಡೋದು. இயேசு கூட பாருங்க கல்வாரி சிலுவையில தியாகம் பண்ணார், சுதந்திரம் கொடுத்தாரு, ஜனங்களுக்காக போராடினாரு, பாவிகளுக்காக மன்னிச்சாரு, இப்படி எல்லாம் சொல்லி இவங்களையும் அந்த மாதிரி பட்டியல இவரையும் சேர்த்து விட்டாங்க. ಯೇಸು ಸಹ ಜನರಿಗಾಗಿ ಹೋರಾಡ್ದ, ಅಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ, ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ, ಜನರಿಗೆ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಒಳ್ಳೆಯವರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಯೇಸುನು ಸೇರಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ದೇವ ನೀತಿ என்றது ரொம்ப வித்தியாசம் இது. ಇಲ್ಲ ರೀ, ದೇವರ ನೀತಿ ಅನ್ನೋದು ಪೂರ್ಣವಾಗಿ ವ್ಯತ್ಯಾಸ. அந்த தேவ அன்பு எப்படி புரியும்னா தேவ நீதியை வழங்கினால தேவ அன்பு புரியும். ದೇವರ ಪ್ರೀತಿನ ನಾವು ಹೇಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಂದ್ರೆ ದೇವರ ನೀತಿನ ಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು. தேவ அன்பு வந்து ஈடு இணையற்றது. இந்த உலகத்திலேயே தேவ அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ದೇವರ ಪ್ರೀತಿನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೂ ಹೋಲಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಸರಿಯಾಗಿಲ್ಲದಾಗಿದೆ. நேரத்தில் எழுதுவாங்க பாருங்க, சில தாய் சிறந்த கோயிலும் இல்ல, ஒத்துக்கிறேன். ತಾಯಿಗಿಂತ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ದೇವರಿಲ್ಲ, ತಂದೆ சொல்மிக்க மந்திரங்களை ஒத்துக்கிறேன். ತಂದೆಗಿಂತ ಮಿಗಿಲಾದರಿಲ್ಲ, ಅದನ್ನು ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ. சில சொல்லுவாங்க தாய் அன்பை விட ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த பூமியில. ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ತಾಯಿ ಪ್ರೀತಿಗಿಂತ ದೊಡ್ಡದು ಯಾವುದಿಲ್ಲ ರೀ. பாருங்க, இது வந்து அந்த அன்பை ஒத்துக்கிறேங்க. ஆனா தேவ அன்போடு நீங்க தாய் அன்பை கொண்டு போய் நிக்க வைக்கவே முடியாது. தேவ அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தாய் அன்புட ரொம்ப மேலானதான் தேவ ಅன்பು. ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೇನೆ, ಆದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯೊಂದಿಗೆ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಸೇರಿಸಿ ಹೋಲಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಕಾರಣ ತಾಯಿ ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ ದೇವರ ಪ್ರೀತಿ ಹಲವು ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. எனக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, நான் அப்படியே வானத்துல குச்சில்ல. ನನಗೊಬ್ಬರು ತಾಯಿ ಇದ್ದಾರೆ, ನಾನೇನು ಆಕಾಶದಿಂದ ಜಿಗಿದು ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ஆனா கிறிஸ்துவுடைய அன்புன்றது அது ஈடு இணையற்றது, விலையேறப்பட்டது, அது தனிகரமற்றது, எதோடு சேர்க்கவே முடியாது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಅದು ಬಹಳ ಪ್ರತ್ಯೇಕವಾದದ್ದು, ಅದು ಬಹಳ ಮಹತ್ವ ಉಳ್ಳದ್ದು, ಅದು ಯಾರೊಂದಿಗೆ ಹೋಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಅದು ಬಹಳ ಉನ್ನತಮಯವಾದದ್ದು. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா கூட இந்த பிரசவ நேரத்துல சில நேரத்தில் பாருங்க, இந்த தாய்க்கும் வயிற்றுல இருக்கிற சேய்க்கும் ஒரு பிரச்சனை வரும்போது வந்து கேட்பாங்க, குழந்தைய காப்பாற்றட்டுமா தாயை காப்பாற்றட்டுமான்னு. ಈ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಮಗು ಹೆರಿಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿರೋ ವೈದ್ಯರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ತುಂಬಾ ಅತಿಯಾದ ಒಂದು ಒತ್ತಡಕ್ಕೆ ಉಂಟಾದಾಗ ತಾಯಿನ ಕಾಪಾಡಬೇಕಾ ಅಥವಾ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿರುವ ಮಗುನ ಕಾಪಾಡಬೇಕಾ? 90% என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? 90% ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ சொல்லுங்க பாருங்க, ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. இந்த குழந்தை போயிடுச்சுன்னா பரவாயில்லங்க, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால தாயை காப்பாத்திருங்க அப்படின்னுவாங்க. ಈ ಮಗು ಹೋಗ್ಬಿಟ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ ರೀ, ಇನ್ನೊಂದು ಮಗುನ ಎತ್ಕೋಬಹುದು, ಆದ್ರೆ ತಾಯಿನ ಕಾಪಾಡ್ರಿ. ಯಾಕೆ? அந்த தாய் கிட்ட கேட்டா, இல்ல நான் செத்துட்டா பரவாயில்லங்க, என் பிள்ளை இருக்கட்டும், இல்ல அது முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஏன்னா பரவாயில்ல, இந்த குழந்தை செத்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனா தாய் வந்து பொழைச்சாகணும் அப்படின்றதான் கோட்பாடே. அதுதான் மெய்யா வைப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இருப்பாங்க, பரவாயில்ல இன்னொன்னு பெத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயசு இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நீ இன்னொரு குழந்தை அதை பார்த்துக்க, வீட்டை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், யாரு வேணாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பாருங்க. எல்லோரும் ஏன் ಹೇಳ್ತಾರೆ, குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க.
கொடுத்துருவாங்க, தாயை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ಎಲ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮಗುನ ಬೇಕಾದ್ರೆ ಬಿಟ್ಕೊಡ್ತಾರೆ, ತಾಯಿನ ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಈ ಮಗು ಹೋದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಮಗು ಇದೆ, ನಾವು ಹೆರ್ಬೋದು, ಎತ್ಕೋಬಹುದು, ಅಥವಾ ಇನ್ನೊಂದು ಮಗು ಇದೆ, ಅದನ್ನ ನೀನ್ ನೋಡ್ಕೋಬೇಕು, ಅದನ್ನ ನೀನು ಕಾಪಾಡಬೇಕು, ನೀನ್ ಬೇಕೆಂಬುದ ಮಗುನ ಬಿಟ್ಕೊಡ್ತಾರೆ ಹೊರತು ತಾಯಿನ ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ. ஆனா இது சிலுவை எப்படி தெரியுங்களா? ಅದ್ರ ಶಿಲುಬೆ ಗೊತ್ತಾ? நான் பிறக்கணும்னு சொன்னா இயேசு செத்தே ஆகணுங்க. ನಾನು ಹುಟ್ಟಬೇಕಾದ್ರೆ ಅಥವಾ ಜನಿಸಬೇಕಾಗಿದ್ರೆ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಸಾಯಲೇಬೇಕಾಗಿತ್ತು. இயேசு சிலுவையில பிழைச்சிருந்தான்னா நான் பிறந்திருக்கவே முடியாது. நான் அவர் செத்தாதான் என் பிறப்புக்கு ஒரு அங்கீகாரங்க. ಯೇಸು ಅಲ್ಲಿ ಸಾಯದೇ ಇದ್ದಿದ್ರೆ, ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು ಹುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿದ್ದಿಲ್ಲ. ಆತನು ಸಾಯದ ಮುಖಾಂತರನೇ ನನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥನ, ಒಂದು ಜನನ ಕಾರಣವಾಯಿತು. பிறக்கிறதுக்காகவே அவர் சாவை ஏத்துக்கிட்டாருங்க. நான் சாவறேன், இவங்க பிறக்கணும், நான் சாவறேன், பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டாரு. ನಾವು ಜನನವನ್ನು ಹೊಂದಬೇಕನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತನು ಮರಣವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ. ஏன்னா அப்பதான் நீதி வருது எனக்கு. ಆಗಲೇ ಆ ನೀತಿ ನನಗೆ ಬರೋದು. ஏன்னா தேவன் நீதி அவருடைய மரணத்தின் அடிப்படையில், அவர் மேல விழுந்த அந்த ஆக்கினை தீர்ப்பின் அடிப்படையில் தான் எனக்கு நீதி வருதாங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರ ನೀತಿ ಅನ್ನೋದು ಆತನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ, ಆತನ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಅಡಿಯಲ್ಲೇ ನನಗೆ ನೀತಿ ಬರುವಂತದ್ದು. நீ யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இப்ப அவர் நியாய தீர்க்கலன்னு சொன்னா நான் நீதிமான் ஆக முடியாது. ಇವಾಗ ಆತನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟಾಗ್ತಿದ್ರೆ ನಾನು ನೀತಿವಂತನಾಗೋದಿಲ್ಲ. அவருக்கு நியாய தீர்ப்பு இருந்தாதான் நான் நீதிமானா நிக்க முடியும். ಆತನ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅನ್ನೋದು ಇದ್ರೇನೆ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ இப்ப ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. நியாய தீர்ப்பு கொண்டு வந்தா அவர் மரிச்சாகணும். ಈಗ ಆತನ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ತರುವುದಾದ್ರೆ ಆತನು ಸಾಯಲೇಬೇಕು. அப்படி அவர் நியாய தீர்ப்பின் அடிப்படையில் மரிச்சார்னா நான் நீதிமான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಅಡಿಯಲ್ಲಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ರೇನೆ ನಾನು ನೀತಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಬದುಕಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗೋದು. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, அன்பை எப்படி விளங்கி கொள்வீங்க? ಪ್ರೀತಿನ ಹೇಗೆ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಿ? நான் நீதிமானாய் மாறணும், அவர் முன்னாடி எந்த குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமா நான் சேரணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க உயிரிய கல்வாரி சிலுவையில மனமுகந்து கொடுத்தாரு. ಪಿದಾವೇ ಪಿದಾವೇ ನಾವೇ ಕೈಲಿ ಒಬ್ಬ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು, ಯಾವುದೇ ತಪ್ಪಿನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದೆ, ತಗ್ಗಿದ ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲದೆ ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಮುಡುಪಾಗಿಟ್ಟು ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ತಂದೆಯೇ ತಂದೆಯೇ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿನಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ஏழைகளுக்கு நன்மை செஞ்சது மாத்திரம் இல்ல, ಬಡವರಿಗೆ ಮೇಲನ್ ಮಾಡಿದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, சோறு போட்டது, ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದು, ஏதோ கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு கொடுத்தது, ಕಣ್ಣಿಲ್ಲದವರಿಗೆ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟಿದ್ದು, காது கேட்காதவனுக்கு காது திறந்து விட்டது, ಕಿವಿಡಿಯರಿಗೆ ಕಿವಿ ತೆರೆದಿದ್ದು. இதெல்லாம் ஒரு பெருசா கருதலங்க. ಇದೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾ ಭಾವಿಸಲಿಲ್ಲ. மனுஷன் நீதிமானா வந்து நிக்கணும். ಮನುಷ್ಯನು ನೀತಿವಂತನಾಗಿ ಬಂದು அங்க ನಿಂತ್ಕೋಬೇಕು. நின்னாதான் அவன் திரும்ப அந்த உறவுல வர முடியும், பிதாவோடு கூட உறவுல வர முடியும். ಆ ರೀತಿ ನೀತಿವಂತಿಕೆಯಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೇನೆ ತಂದೆಯ ಬಾಂಧವ್ಯದಲ್ಲಿ, ಆ ಬಾಧ್ಯತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲಿಕ್ ಸಾಧ್ಯ. யோசிச்சு பாத்தீங்கன்னா, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರ, இப்ப நீங்க கொண்டு போய் யாரோட சேர்ப்பீங்க? எந்த மனுஷனோட உட்கார வச்சு அவரும் இவரு தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ಯಾವ ಮನುಷ್ಯನ ಅಥವಾ ಯಾರನ್ನ ತಂದಲ್ಲಿ ಕೂರಿಸ್ತೀರಿ ಅವರು ಇವ್ರಿಗೆ ಸಮಾನ ಎಂಬುದಾಗಿ வாய்ப்பே கிடையாது. ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. வாங்க, நீங்க அதான் காமிக்கிற சில காரியத்தை காமிக்க விரும்புறேன் நான். ಇವತ್ತು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ತೋರಿಸ್ಲಿಕ್ಕೆ ஆக்கினை தீர்ப்பு விளங்கிக்கலன்னா தேவ அன்பை நீங்க விளங்கி கொள்ள முடியாது. ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿನ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம். ಓದೋಣ, ಯೆಶಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯ. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? முதல்ல வாசிக்கிறாங்க. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ನಾವು ಕೇಳಿದ ಸಂಗತಿಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ನಂಬಿದ್ದರು? ಯೆಹೋವನ ಬಾಹುವು ಯಾರಿಗೆ ಗೋಚರವಾಗಿತ್ತು? ಒಣ ನೆಲದೊಳಗೆ ಬೇರಿನಿಂದ ಹೊರಡುವ ಅಂಕುರದಂತೆಯೂ ಬುಡದಿಂದ ಒಡೆಯುವ ಚಿಗುರಿನ ಹಾಗೂ ಅವನು ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು. ಅವನಲ್ಲಿ ಯಾವ ಅಂದಚಂದಗಳೂ ಇರಲಿಲ್ಲ. ನಾವು ಅವನನ್ನು ನೋಡಿದಾಗ ನೋಡತಕ್ಕ ಯಾವ ಲಕ್ಷಣವೂ ಕಾಣಲಿಲ್ಲ. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திலுமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ಅವನು ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, ಮನುಷ್ಯರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳದವನು, ಸಂಕಷ್ಟಕ್ಕೊಳಗಾದವನು, ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತನು, ಜನರು ಮುಖವನ್ನು ಓರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಧಿಕ್ಕಾರಕ್ಕೆ ಒಳಗಾದವನು ಆಗಿದ್ದನು. ನಾವು ಅವನನ್ನು ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ತರಲಿಲ್ಲ. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. ಅವನು ಹೊತ್ತ ಹೊರೆಯು ನಮ್ಮ ಸಂಕಟವೇ ಹೌದು. ನಾವಾದರೂ ಅವನು ದೇವರಿಂದ ಬಾಧಿತನು, ಪೆಟ್ಟು ತಿಂದವನು, ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂದು ಭಾವಿಸಿಕೊಂಡೆವು. மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அவர் தேவன் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம். மீண்டும் வாச்ச திருப்பி 5. நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ದೆಸೆಯಿಂದ ಅವನಿಗೆ ಗಾಯವಾಯಿತು, ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ಅವನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು. ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದಂಡನೆಯನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಿದನು. ಅವನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಮಗೆ ಗುಣವಾಯಿತು. நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து
அவனவன் தன் வழியிலே போனோம், ಕರ್ತರು ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಅಕ್ರಮತೆ ಅವರ ಮೇಲೆ ವಿಳ பண்ணினார். ನಾವೆಲ್ಲರೂ ಕುರಿಗಳಂತೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ತೊಳಲುತ್ತಿದ್ದೆವು, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದನು, ನಮ್ಮೆಲ್ಲರ ದೋಷ ಫಲವನ್ನು ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ ಹಾಕಿದನು. அவன் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்தீரனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ಅವನು ಬಾಧೆಗೆ ಒಳಗಾಗಿ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು, ಬಾಯಿ ತೆರೆಯಲೇ ಇಲ್ಲ. ವಾದ್ಯಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವ ಕುರಿಯಂತೆಯೂ ಉಣ್ಣೆ ಕತ್ತರಿಸುವವರ ಮುಂದೆ ಮೌನವಾಗಿ ಕುರಿಯ ಹಾಗೂ ಇದ್ದನು, ಬಾಯಿ ತೆರೆಯಲೇ ಇಲ್ಲ. இது வாட்சிட்டே போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லா கிறிஸ்துவ பத்தி இது ನೋಡ್ರಿ, ಇದು ಪೂರ್ತಿ ಓದ್ತಾನೆ ಹೋದ್ರೆ ಇಡೀ கிறிஸ்தன குர்த்தாகி ಇರೋದು. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த அதிகாரத்தை சொல்லும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ಏಷಯ ಪ್ರವಾದಿ ಇದ್ರ ಕುರಿತು ಮಾತಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಸುತ್ತಲಿದ್ದವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. இது பேரே மேசையா தீர்க்கதரிசனம். இதுக்கு ಹೆಸರೇ ಮೆಸ್ಸಿಯನ ಪ್ರವಾದನೆ. ஏன்னா மேசையா எப்படி வந்து இந்த உலகத்துல என்ன பண்ண போறான்றதுன்னே இது சொல்லப்படுறது. ಮೆಸ್ಸಿಯನ ಪ್ರವಾದನೆ ಅಂದ್ರೆ ಮೆಸ್ಸಿಯನ್ ಭೂಮಿಗೆ ಬಂದು ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. இப்போ அவர் வந்து சும்மா ஏதோ பிறந்தாரு, ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம், ஏதோ புது துணி போடுறோம், ஏதோ நம்ம பாவத்தை போய்கிட்டாரு அப்படின்றது மாத்திரம் இல்ல. இது ಇವಾಗ ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟುಬಿಟ್ಟ, ಆದ್ರಿಂದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಿಸ್ತೇವೆ, ಹೊಸ ವಸ್ತ್ರ ಧರಿಸ್ಕೊಳ್ತೇವೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಏನೋ ಹೋಗಿಸ್ಬಿಟ್ಟ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. இது ஏதோ ஒரு இன மக்களுக்கு, ஒரு குலம் மக்களுக்கு, ஒரு ஜாதி, ஒரு மதத்தை சேர்ந்தவனுக்கு கிடையாது. ಇದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರಿಗೋ ಒಂದು ಮತಕ್ಕೋ ಅಥವಾ ಒಂದು ಜಾತಿಗೆ ಒಳಪಟ್ಟವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. இது முழு உலகத்தையும் முன்னாடி நிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. ಇದು ಇಡೀ ಪ್ರಪಂಚವನ್ನೇ ಮುಂದೆ ಇಡಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது பாருங்க, 6வது வசனம், எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில போனோமாங்க. 6ನೇ ವಾಕ್ಯ, ನಾವೆಲ್ಲರೂ ಕುರಿಗಳಂತೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ತೊಳಲುತ್ತಿದ್ದೆವು, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದನು. ஆயிரக்கணக்கான மார்க்கங்கள், மதங்கள், கோட்பாடுகள், விமோச்சனங்கள் நிறைய மனுஷன் கண்டுபிடிச்சு, ಸಾವಿರಾರು ಮಾರ್ಗಗಳು, ಸಾವಿರಾರು ಪರಿಹಾರಗಳು, ಸಾವಿರಾರು ಒಂದು ಪುಣ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಮನುಷ್ಯನ ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದ. அவன் ஒரு ட்ராக்க போட்டு அவன் ஒரு ரோட போட்டான். ಅವನನ್ನು ಒಂದು ದಿಕ್ಕನ್ನು ಕಂಡುಹಿಡಿದು ಅವನನ್ನು ಒಂದು ರಸ್ತೆಗಳನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் என்ன செஞ்சாரு? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡ್ದ? ஒரே வழியில கொண்டு வராரு எல்லாரையும். ಎಲ್ಲರನ್ನು ಒಂದೇ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா எல்லாரும் அவங்க நீதியில வரணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு இனமும், ஒவ்வொரு ஜாதியும், ஒவ்வொரு மதமும் ஒரு நீதியை ஏற்படுத்துதாங்க. ಕಾರಣ ಎಲ್ಲರೂ ಅವರವರ ನೀತಿಯಲ್ಲೇ ಬರ್ಬೇಕಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಜಾತಿ ಕುಲಗಳು ಅವರದೇ ಆದಂತ ನೀತಿಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்லங்க, இப்ப கர்த்தர் வந்து அந்த நீதிகளை பார்க்கவும் முடியாது, அதை அங்கீகரிக்கவும் முடியாது. அவரால் ಇಲ್ಲ ರೀ, ದೇವರು ಅಂತ ನೀತಿಗಳನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೂ ಆಗೋದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. ஒரே நீதி தான் வரணும், ಒಂದೇ ನೀತಿನೇ ಬರಬೇಕು. தேவனே தன் தேவன் நீதியை மனுஷனுக்கு கொடுத்தால் ஒழிய எந்த ஒரு மனுஷனும் அந்த பாவத்திலிருந்து விமோச்சனத்தை அடையவே முடியாது. ದೇವರೇ ಸ್ವತಃ ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡದ ಹೊರತು ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இது எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இது ಹೇಗಿರ್ತದೆ? தேவனே மனமுகந்து தேவனே தன் நீதியை நமக்கு கொடுத்தால் ஒழிய அந்த நீதியை எடுத்துட்டு தான் அவட்ட போக முடியுமே தவிர அந்த நீதி இல்லைன்னா நம்ம யாரும் அங்கீகரிக்கவே பட முடியாது. ದೇವರೇ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಆ ನೀತಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಹೊರತು ಆ ರೀತಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வாய்ப்பே கிடையாது, ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. அதனால மனுஷன் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வீண். ಆದ್ರಿಂದಲೇ ಮನುಷ್ಯನ್ ತೆಗೆಯುವ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಯತ್ನವೂ ವ್ಯರ್ಥನೆ. அதனால பவுல் சொல்றாரு, எல்லாம் அழுக்கான கந்த குப்பைன்றாரு. ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಕೊಳಕಾದ ವಸ್ತ್ರ ಅದು ಕಸದಂತೆ ಎಂಬುದಾಗಿ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ, தேவன் அங்கீகரிக்க முடியாத எந்த நீதியை நான் செஞ்சான்னா அது செய்யல என்ன நீங்க யோசிச்சு. ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡದಂತ ನೀತಿಯನ್ನು ಯಾವುದನ್ನು ನಾನು ಮಾಡಿದ್ರೇನು ಮಾಡದೆ ಹೋದ್ರೇನು? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நான் வந்து ஒரு கர்த்தர் வந்து என்ன அங்கீகரிக்கணும்னு சொன்னா நான் நீதியில என் நீதியை நான் நிறைய முயற்சி எடுக்கலாம், நான் பாடுபடலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. இப்போ கடவுளை என்ன அங்கீகரிக்கலன்னு சொன்னா நான் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ನೋಡ್ರಿ, ನಾನು ನನ್ನ ನೀತಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಡಬಹುದು, ದುಡಿಬಹುದು, ಆದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ನೀತಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅದು ಪ್ರಯೋಜನನೇ ಇಲ್ಲ. நீங்க மனுஷன் தான் செய்யறாங்க, ಮನುಷ್ಯನ ಅದನ್ನೇ ಮಾಡಿ. அவன் முழு பிரயாசம், முழு முயற்சி, முழு தன்னுடைய சுய நீதியை மேல கொண்டு வந்து நிக்க வச்சு கடவுளுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு பாக்குறான். ಅವನು ಇಡೀ ತನ್ನ ಪ್ರಯತ್ನ, ತನ್ನ ಇಡೀ ದುಡಿಮೆನ ತನ್ನ ನೀತಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡು ದೇವರು ತನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸ್ಕೋಬೇಕೆಂಬುದನ್ನು ನೆನೆಸ್ತಾನೆ. முடியவே முடியாது, ಅದು ಆಗದ ವಿಷಯ. அதனாலதான் ஒருத்தர் வேணுமா இருந்தது அவரு. ಆದ್ರಿಂದಲೇ ಅದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬರು ಬೇಕಾಯ್ತು. அதனாலதான் குமாரன் அமிச்சார். குமாரன் எதுக்கு அமிச்சார்னா அவருடைய நீதியை நம்ம கொடுக்கும்படிக்கு அப்படியே முழு நீதியை அவர் அமிச்சார். இப்ப குமாரன் எப்படி இறங்கி வந்தார்னா முழு நீதி அவர் அப்படியே. ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ದ, ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಕಳಿಸಿಕೊಟ್ಟ. ತನ್ನ ನೀತಿನ ಜನರು ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ. ಆತನ ಹೇಗ್ ಬಂದ? ಆತನ ನೀತಿಯಾಗೇ ಭೂಮಿಗೆ ಬಂದ. சொல்லப்படுது பாருங்க, ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கணை அவர் மேல் விழுந்தது. ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ದಂಡನೆಯನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಿದನು. அது ஆக்கணை.
ಅದೇನು ಆಜ್ಞೆ? நீ யோசிச்சு பாரு. ஆக்கணைன்னு சொன்னா என்ன? ஏதோ தண்டனை, சரிப்பா நீ குற்றம் பண்ண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்ட்டாங்களா? ಸರಿಯಪ್ಪ ನೀನೇನೋ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ನಿನ್ಗೆ ದಂಡನೆ ಕೊಟ್ಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರ? அவருக்கு ஆக்கணைன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு சமாதானம், கொடுக்கப்படும் ஆக்கணை அவர் மேல் விழுந்தது. அங்க ಗಮನಿಸ್ರಿ, ದಂಡನೆ ಅಥವಾ ತೀರ್ಪು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ದಂಡನೆ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நமக்கு சமாதானம் சொன்னீங்கன்னா சமாதானமா இருங்க இருதயத்துல, அந்த சமாதானம் இல்லங்க. இந்த சமாதானம் என்ற வார்த்தை ஷாலோம் என்ற வார்த்தையிலிருந்து வருது. ನೋಡ್ರಿ, ಕ್ಷೇಮ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರ್ತದೆ, ಆದ್ರೆ ಸಮಾಧಾನ ಅಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ಅನ್ನೋ ಪದ ஷாலோம் ಅನ್ನಂತ ಮೂಲ ಪದದಿಂದ ಬರ್ತದೆ. ஷாலோம் என்ற வார்த்தை எது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாவற்றிலுமே நிறைவுள்ள ஒரு மனுஷன் கடவுளோட வந்து நிக்கிறது. அதான் ஷாலோம். ஷாலோம் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஒன்றிலும் குறைவுபடாமல், எந்த விதமான சேதாரம் இல்லாமல் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரவனா நிக்கிறது. அதுக்கு பேரு ஷாலோம். ஷாலோம் ಅನ್ನೋ ಪದಕ್ಕೆ ಏನಂದ್ರೆ ಯಾವುದರಲ್ಲೂ ಕೊರತೆ ಪಡದೆ, ಯಾವುದರಲ್ಲೂ ನಷ್ಟ ಹೊಂದದೆ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ஷாலோம் ಅಂತ. அப்ப அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு விழுந்தது அப்படின்னு சொல்லும் போது, ಆತನ ಮೇಲೆ ತೀರ್ಪು ಉಂಟಾಯ್ತು ಅಂತ ಹೇಳುವಾಗ எனக்கு சமாதானம் உண்டாச்சு, ನನಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಯ್ತು. அவர் மேல ஆக்கினை தீர்ப்பு விழலன்னு சொன்னா எனக்கு சமாதானமே கிடையாது. ಆತನ ಮೇಲೆ ಆ ತೀರ್ಪು ಉಂಟಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಮೇಲೆ ಸಮಾಧಾನ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. தேவ அன்பு நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ದೇವರ ಪ್ರೀತಿ ನಾನು ತಿಳ್ಕೋಬೇಕಾದ್ರೆ தேவன் நீதியை தான் முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். ದೇವರ ನೀತಿನ ನಾನು ಮೊದಲು ತಿಳ್ಕೋಬೇಕು. இப்ப தேவன் நீதி எனக்கு புரியலன்னு சொன்னா யாராலும் தேவ அன்பை ருசி பார்க்கவே முடியாது. ಈಗ ದೇವರ ನೀತಿನ ನನಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿನ ಯಾರು ರುಚಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எல்லாரும் சொல்ற மாதிரி சொன்னோம், கடவுள் அன்பா இருக்கிறார், God is love. ಎಲ್ರು ಹೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, ದೇವರು ಪ್ರೀತಿ ಆಗಿದ್ದಾನೆ, ಗಾಡ್ ಇಸ್ ಲವ್ ಎಂಬುದಾಗಿ. அன்பே சிவம், ಪ್ರೀತಿಯೇ ದೇವರು. பாத்தீங்களா? இதெல்லாம் டைட்டில் கிடையாதுங்க, இதெல்லாம் வேணா ஒரு ಶಿರೋನಾಮೆ ಅಲ್ಲ. இது வந்து தேவன் இந்த இடத்துல தேவ அன்பை நீங்க விளங்கிக்கணும்னு சொன்னோம்னாமே நீங்க விளங்கிக்கணும் பாருங்க. ஏன்னா நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டீங்கன்ற உறுதி உங்களுக்கு வரலன்னா அவர் அன்பு வந்து எந்த வேல்யூவே இல்லங்க. ನೋಡ್ರಿ, ನೀವು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬ ದೃಢತೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರ್ದಿದ್ರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ಯಾವುದಕ್ಕೂ ಬರಲ್ಲ. நீங்க யோசிச்சு பாருங்க, இவரை நான் நேசிக்கிறேன், ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ಪಾಸ್ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ, இப்ப நான் இவரை நேசிக்கிறேன்ற அங்கீகரிப்பு இவருக்கு இல்லன்னு சொன்னா நான் நேசிக்கிறேன்றது இவருக்கு வேணும். அது வந்து ஒரு சாதாரண டைட்டில், என்ன நேசிக்கிறாருங்க அப்படின்னு. ನೋಡ್ರಿ, ಇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ನನಗೆ ತಿಳಿದು ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ಅನ್ನೋದು ಬರೀ ಒಂದು ನಾಮಫಲಕದಂತ ಇರ್ತದೆ. ಅದು ಅಂಗೀಕರಿக்கப்படலன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ಅದು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அப்ப இந்த உலகத்துல உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த அன்பு வந்து சில நேரத்துல மாறலாம், சில நேரத்துல விட்டுறலாம், சில நேரத்துல போயிடலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ಅದು ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗ್ತದೆ, ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ, ನಿಲ್ಲದನ್ನು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. ஆனா தேவன் வந்து உங்களை நேசிக்கிறார்னு சொல்றாரு பாருங்க. ಆದ್ರೆ ದೇವರು ಒಬ್ಬನ ನೋಡಿ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, அவர் சொல்றது 100% உண்மை, அதுல இருந்து அவரால விலகவே முடியாது. ಆತನು ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ 100% ನಿಜ, ಆದ್ರಿಂದ ಆತನು ಹಿಂಜರಿಯೋದೇ ಇಲ್ಲ. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்றது அவர் நீதியை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால அவர் நேசிக்கிறான்னு சொல்றதுல இருந்து அவரால் அதை விட்டு வெளியில வரவும் முடியாது, உங்களை நேசிக்காம அவரால் இருக்கவும் முடியாது. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅನ್ನುವಂತ ಹೇಳುವಂತ ಮಾತು ತನ್ನ ನೀತಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಹೇಳೋದ್ರಿಂದ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅನ್ನುವಂತ ಮಾತನ್ನ ಹಿಂಜರಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಹಿಂಜರಿಯುವುದೂ ಇಲ್ಲ, முடியவே முடியாது அவரால். ಅದು ಆಗದಂತ ವಿಷಯ. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? இப்ப நீ யோசிச்சு பாருங்க, கடவுள் என்ன நேசிக்கிறாரான்னு ஒரு கேள்வி உள்ள வரும்போதே நீதி தெரியலன்னு அர்த்தம். ನೋಡಿ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಒಳಗೆ ಬಂದ್ರೆ ದೇವರ ನೀತಿ ನಿಮ್ಗೆ ಇಲ್ಲ. என்ன நேசிக்கிறார்ன்ற அந்த நேசிக்கிறார்ன்ற விஷயம் எனக்கு நல்ல ஆழமா விளங்கணும்னா முதல்ல நான் விளங்கிக் கொள்ளது என்னன்னா, எனக்காக அவர் பாவமானார், நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன்ற எண்ணம் உள்ள வரும்போதுதான் ದೇವ ಅன்பು ஒரு ನಾள் உங்களை கைவிட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ದೇವರ ಪ್ರೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕಾದ್ರೆ ಆತನ ನನ್ನ ನಿಮಿತ್ತ ಪಾಪವಾದನು, ಆತನ ನೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ನೀತಿವಂತನೇ ಎಂಬುದಾಗಿ ತಿಳುವಳಿಕೆ ಬಂದ್ರೇನೆ ನಾನು ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿದು ಬರ್ತದೆ. யோவான் 14:27. ಯೋಹಾನ 14:27 ವಾಕ್ಯ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 27ನೇ ವಾಕ್ಯ. ಶಾಂತಿಯನ್ನು ಅಥವಾ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, ನನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದಿರಲಿ. அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ಹೇಳುವಾಗ ಪದನ ಗಮನಿಸಿ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ அடுத்து ಕೊಡ್ತೇನೆ. சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கலன்றாரு. ನಂತರವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ற, உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ಅದನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದಿರಲಿ. நீங்க யோசிச்சு பாருங்க, அவருடைய சமாதானத்துக்கும் என் இருதயம் கலங்காம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ಆತನ ಸಮಾಧಾನಕ್ಕೂ ನನ್ನ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದೇ ಇರಲಿಕ್ಕೆ ಏನ್ ಸಂಬಂಧ? அவருடைய சமாதானத்துக்கும் நான் பயப்படாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ಆತನ ಸಮಾಧಾನಕ್ಕೂ ನಾನು ಹೆದರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಏನ್ ಸಂಬಂಧ? நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துல இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ಲೋಕದಲ್ಲಿರೋರು ಯಾರು ಹೇಳಲ್ಲ, நீங்க சமாதானமா இருங்க, உங்க இருதயம் கலங்க வேணாம், பயப்பட வேணாம்னு யாரும் சொல்ல முடியாது. ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದ ಇರ್ರಿ, ನಿಮ್ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದಿರ್ಲಿ, ಹೆದರದಿರ್ಲಿ. ஏன்னா இயேசு சொல்ற வார்த்தை சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கல உங்களுக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா பாருங்க, உலகத்துல சில நேரத்துல இந்த சமாதானம் இருக்கும், இல்லாம போயிடும், சில நேரத்துல வரும், சில நேரத்துல சமாதானம் இருக்கும், கொடுக்கறவனை கெத்து விட்டு போயிடும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಮಾಧಾನ ಹೇಗಂದ್ರೆ, ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇರ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇರಲ್ಲ. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬರ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇರೋ ರೀತಿ ಇರ್ತದೆ, ಆದರೆ ನಿಜವಾಗಿ ಇರೋದೇ ಇರ್ತದೆ. இயேசு சொல்றது முழு வித்தியாசமானது. இது ಆದ್ರೆ ಯೇಸು ಹೇಳುವಂತದ್ದು ಪೂರ್ಣವಾಗಿ ಇದರಿಂದ ಬೇರ್ಪಟ್ಟದ್ದು. சமாதானத்தை சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಕೊಡ್ತೇನೆ. அவருக்குள்ள இருக்கிறது என்ன சமாதானம்? அந்த ஷாலோம் என்ன? ಆತನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಸಮಾಧಾನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಶಾಲೋಮ್ ಏನು? நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சமாதானம்னா அந்த ஷாலோம்ன்ற வார்த்தை நீதியோட கனெக்ட் ஆகுதாங்க. ಆ ಸಮಾಧಾನನ ಪದನೇ ಶಾಲೋಮ್ ಎಂಬ ಪದದಿಂದ ನೀತಿಯಲ್ಲಿ ಸಂಪರ್ಕ ಹೊಂದದೆ. என் நீதி உனக்குள்ள நான் செலுத்திட்டேன், நான் ஒரு கிரயத்தை கொடுத்துட்டேன், அந்த நீதியை உனக்கு ஈவா நான் கொடுத்துட்டேன். நான் ನನ್ನ ನೀತಿಯನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಯ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಾನು ಒಂದು ಭಾಗ್ಯದಂತೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என்னாலும் சரி, நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ ಏನೇ ಆದ್ರೂ ಸರಿ, ನೀನ್ ಕಳವಳಗೊಳ್ಬೇಡ, ಹೆದರಬೇಡ. சொல்ல கலங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? ஏன்னா என்னால நீ எது கலங்கணும்? இது என்னுடையது, இது வந்து என் நீதி, இது நான் உன்னை அப்படி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஒரு அங்கீகரிப்புக்கு உன்னை பாத்திரவனா மாத்தி வச்சிருக்கிறேன். அதனால அவர் சொல்றாரு, என்னாலும் சரி, உன் இருதயம் கலங்க வேணாம், பயப்பட வேணாம். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ, ನಾನೇ ನಿನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ, ಆದ್ರಿಂದ ಇದು ನನ್ನ ನೀತಿ, ನಾನೇ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ನೀನು ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನೀನು ಹೆದರಬೇಡ, ಕಳವಳಗೊಳ್ಬೇಡ. யோசிச்சு பாத்தீங்களா? ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರ? இது யாரும் சொல்ல முடியாது, ಇದು ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நான் சொன்னேன், ஒரு சில நேரத்துல ஒரு சில சொல்றதெல்லாம் ஆறுதலா இருக்கும். ಅದೇ ಹೇಳ್ನಲ್ಲ, ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳುವಂತದ್ದು ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೈಸುವಿಕೆ ಅಂತ ஒரு ஆறுதல், ಒಂದು ಆದರಣೆ. அவ்வளவு நல்லா இருக்கும். ஒன்னாவது ಪರವಾಗಿಲ್ಲ ಬ್ರದರ್, ಏನು ಹೆದರಬೇಡಿ, ಚೆನ್ನಾಗಿರ್ರಿ. ஒரு மரணದ வீட்டுக்கு போறோம், ಒಂದು ಮರಣದ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ, ஆறுதல் சொல்றோம், அவ்வளவுதான். ಅಲ್ಲ ಒಂದು ಸಾಂತ್ವನ ಹೇಳ್ತೇವೆ, பயப்படாதீங்க, ಹೆದರಬೇಡ್ರಿ, ದೇವ್ರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಏನಾಗಲ್ಲ. ஒரு ஆறுதல் தான் நம்ம சொல்றோம், ಒಂದು ಸಾಂತ್ವನ ಹೇಳ್ತೇವೆ. ஒருத்தர் பிசினஸ்ல லாஸ் ஆயிராரு, ಒಬ್ಬರು ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಷ್ಟ, ஒருத்தர் கடன்ல லாஸ் ஆயிராரு, ಒಬ್ಬರು ಸಾಲದಲ್ಲಿ ஒருத்தர் கணவனுடைய பிரச்சனை, ಒಬ್ಬರಿಗೆ ದಾಂಪತ್ಯ ಜೀವನ ಸಮಸ್ಯೆ, ஒரு பாவத்தின் அடிப்படையில் விழுந்துடுறாரு, ಏನೋ ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರ್ತಾರೆ, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சுன்னு ಏನೋ ಒಂದು ನಡೆದೋಯ್ತು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. யாரு போய் அங்க சொன்னாலும் அது ஆறுதல். அது ಇವಾಗ ಯಾರು ಹೋಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದು ಸಾಂತ್ವನ. பயப்படாதீங்க, ಹೆದರಬೇಡ್ರಿ, ஒண்ணாகாது, ಏನಾಗಲ್ಲ, ஆறுதல், ಅದು ಸಾಂತ್ವನ. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ದೇವ್ರು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೇನೆ. இருதயம் கலங்கவானா பயப்படவானா, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳೋದು ಬೇಡ, ಹೆದರೋದು ಬೇಡ. உலகம் கொடுக்கிற மாதிரி நான் தரல, இது ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತೆ ನಾನು ಕೊಡ್ತಿಲ್ಲ. ஏன்னா உலகம் வந்து கொடுக்கும், ஆனா அது உறுதி கிடையாது. ಈ ಲೋಕ ಕೊಡ್ತದೆ, ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ದೃಢತೆ ಇರಲ್ಲ. ஒரு ஆறுதல போய் நீங்க எவ்வளவு நேரம் உறுதியா சொல்லுவீங்க? இந்த ஆறுதல கடைசி வரையும் சொல்ல முடியாது. ಒಂದು ಸಾಂತ್ವನ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ, ಅದನ್ನು ಕೊನೆವರೆಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. யோசிச்சு பாத்தீங்கன்னா, கல்யாணத்திலேயே அந்த வாக்குறுதி சொல்லும்போது மரணம் நம்மை பிரிக்கும் வரைன்ற வார்த்தையை கொண்டு வந்துறோம். நம்ம ಮದುವೆಯಲ್ಲಿ ಮಾತು ಕೊಡುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಮರಣವು ನಮ್ಮನ್ನು ವಿಭಾಗಿಸುವ மரணம் நம்ம பிரிக்க முடியும்னு சொன்னா, நான் கொடுக்கிற வார்த்தை வந்து உன்னை கடைசி வரை என்னால வச்சுக்க முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை எனக்கு மரணம் வந்துருச்சுன்னா நான் பொறுப்பாளி கிடையாது, அப்படி விளைகிறேன். ಅಂದ್ರೆ ನಾನು ಕೊಡೋ ಮಾತು ಎಷ್ಟು ದೃಢನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಒಂದ್ ವೇಳೆ ಮರಣ ಉಂಟಾದ್ರೆ ನಾನು ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೇನೆ. ஏன்னா நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி அது வரையும் தான் தாங்குவாங்க. ನಾನು ಕೊಡುವಂತ ಮಾತು ಅಲ್ಲಿವರೆಗೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತ. ஆனா இது அப்படி இல்லங்க, ಆದ್ರೆ ಇದು ಆಗಲ್ಲ ರೀ. இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். உங்கள் இருதயம் கலங்கவும் வேணாம், பயப்பட வேணாம். ஏன்னா இதுக்கு ஒரு உறுதி இருக்குது. ஏன்னா நான் அதை வந்து என் நீதியின் அடிப்படையில் ஸ்தாபிச்சிருக்கேன். ಇದು ಒಂದು ದೃಢತೆ, ಒಂದು ನಿಶ್ಚಯ. ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಇದು ನನ್ನ ನೀತಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾನು ಸ್ಥಾಪಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. விளங்குதா இப்ப உங்களுக்கு? அதனாலதாங்க தேவனுடைய பிரசங்கமோ தேவனுடைய வார்த்தைகளோ சொல்லும் போது அது ஏதோ ஒரு டெம்பரரி சொல்யூஷனை கொண்டு வருது. ಅದ್ರ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ, ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂತ ಬರುವಾಗ ಅದೇನೋ ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಪರಿಹಾರ ಉಂಟು ಮಾಡಲ್ಲ. தற்காலிகமா நிவாரணம் கிடையாது, ತಾತ್ಕಾಲಿಕ ಪರಿಹಾರ ಅಲ್ಲ, அது ஒரு நிச்சயத்துக்குரிய முடிவு. அது ಇದು ನಿಶ್ಚಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯ. வாசிக்கலாம் பாருங்க, ஓதோಣ. நீங்க வாங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம், ஆனா இது எப்படி சொல்ல முடியுதுன்றது நம்ம விளங்கணும் பாருங்க. 1 ಕೊರಿಂಥ 13ನೇ ಅಧ್ಯಾಯ ನಮಗೆ ತಿಳಿದಿರತಕ್ಕಂತ ವಾಕ್ಯನೇ.
ಆದ್ರೂ ಇದನ್ನು ಹೇಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಅನ್ನೋದು ನಾವು ನೋಡೋಣ. 4வது வசனம் வாசிக்கிறேன். 4ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிப்பை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ಪ್ರೀತಿ ಬಹು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳದು. ಪ್ರೀತಿ ದಯ ತೋರಿಸುವುದು. ಪ್ರೀತಿ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಮರ್ಯಾದೆಗೆಟ್ಟು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಸ್ವಪ್ರಯೋಜನವನ್ನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ, ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅಪಕಾರವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅನ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡದೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಾಗುವಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಅಡಗಿಸಿಕೊಳ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ನಂಬುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹಿಸಿಕೊಳ್ತದೆ. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதும் குறைவு உள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ಪ್ರೀತಿಯು ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಪ್ರವಾದನೆಗಳಾದರೂ ಇಲ್ಲದಂತಾಗುವವು, ವಾಣಿಗಳು ನಿಂತು ಹೋಗುವವು, ವಿದ್ಯೆಯೋ ಇಲ್ಲದಂತಾಗುವುದು. ಅಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರವರ್ತಿಸುತ್ತೇವೆ, ಆದರೆ ಸಂಪೂರ್ಣವಾದುದು ಬಂದಾಗ ಅಪೂರ್ಣವಾದುದು ಇಲ್ಲದಂತಾಗುವುದು. இந்த அன்பை எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ಈ ಪ್ರೀತಿನ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದಿರಿ? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ಪ್ರೀತಿ ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳದು, தயம் உள்ளது, ದಯ ಉಳ್ಳದು. அன்புக்கு பொறாமை இல்லை. ಪ್ರೀತಿಗೆ ಹೊಟ್ಟೆಗಿಚ್ಚಿಲ್ಲ. அன்பு தன்னை புகழாது. ಪ್ರೀತಿ ತನ್ನನ್ನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, இருமாப்பா இராது, ಅದು ಉಬ್ಬಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. நீங்க நேசிச்ச ஒரு ஆள், நீங்க அன்பு கூர்ந்த ஒரு ஆள், இந்த அன்பு முழுமையா உங்களை காமிச்சுக்கிறாங்க இந்த பூமியில ஒரு ஆளை நீங்க சொல்லுங்க. ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாராவது எடுத்துங்க. ನಿಮ್ಮ ಗಂಡನಾಗಿರ್ಬೋದು, ಹೆಂಡತಿ ಆಗಿರ್ಬೋದು, ಒಡ ಹುಟ್ಟಿದವರಾಗಿರ್ಬೋದು, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಇರಲಿ. ಆದ್ರೆ ಈಗ ಓದಿದಂತ ಈ ವಾಕ್ಯದಂತೆ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಾರ? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ನೀವು ತೋರಿಸ್ಲಿಕ್ಕಾಗತ್ತಾ? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இது. ಇದು ನಿಮ್ಗೆ ಬಹಿರಂಗವಾದ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. ஒரு ஆளை எப்படி காட்ட முடியுமா உங்களால? ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿನ ನಿಮ್ಮಿಂದ ತೋರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? நான் என் மனைவியை நேசிக்கிறேன், ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ, கோபப்படாம இருந்தது கிடையாது. ಕೋಪ ಪಡದೆ ಇದ್ದಿರಲ್ಲ. நான் என் பிள்ளைகளை அன்பு கூறுறேன், ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ. அதுக்காக ஒரு முறை கூட இதுவரை அடிக்காம இருந்தது, அடிச்சு இருக்கிறேன். ಒಂದು ಸರಿನೂ ಹೊಡೆದೇ ಇಲ್ಲ, ಹೊಡೆದಿದ್ದೀನಿ. நான் என் ஸ்டாஃப்களோட இருக்கிறேன், ನಾನು ನನ್ನ ஊழியர்களோட நான் இருக்கிறேன், ಜೊತೆ ಸೇವಕರೊಂದಿಗಿದ್ದೇನೆ. சில நேரத்துல நான் உங்க மேல கோபப்பட்டு இருக்கிறேன், ಕೆಲವೊಂದ್ಸರಿ ಅವ್ರ ಮೇಲೆ ನಾನು ಕೋಪಗೊಂಡಿದ್ದೇನೆ. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ನೀವು ಹೇಗೆ? நான்லாம் அப்படி கிடையாது பாஸ்டர். ನಾವಲ್ಲ ಆಗಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. நான் இதுவரையும் கோபப்பட்டதே கிடையாது. ನಾವು ಇದುವರೆಗೂ ಕೋಪನೇ ಮಾಡಿಲ್ಲ. ஒரு ஆள் காட்டுங்க, ಒಬ್ಬರನ್ನ ತೋರಿಸಿ சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சினம் அடையாது, ಪ್ರೀತಿ ಕೋಪಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. இது எதை சொல்ல வராருன்றது நம்ம விளங்கணும் பாருங்க. ಇದು ಏನನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾನ ತಿಳ್ಕೋಬೇಕು. இது தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை நமக்குள்ள எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்றதை பவுல் பேசுறாங்க. ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಏನಾಗಿದ್ದು ಏನಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா இது அகாப்பே அன்பு. இது ಕಾರಣ ಇದಕ್ಕೆ ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿ. ಇದು தேவனுடைய சுபாவம், இது ದೇವರ ಸ್ವಭಾವ. ಇದು இப்போ தேவனுடைய நேச்சரை தான் உங்களுக்கு காமிக்கிறார். அப்படியே அங்க ದೇವರ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಹಾಗೆ ನಮಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ நீங்க இந்த அன்பை நீங்க உறுதியா ஏற்றுக்கொள்ள முடியும். தேவன் என் மேல கோபப்பட மாட்டாரா? ಈ ಪ್ರೀತಿನ ನಾವು ದೃಢವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಬೇಕಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪಗೊಳ್ಳಲ್ವಾ? தேவன் அன்பு உள்ளவரா இருக்கிறாரா? ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪ. தேவனுக்கு பொறாமை கிடையாதா? ದೇವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಲ್ವಾ? தேவன் தன் இருமாப்பு கிடையாது. அவருக்கு புகழ மாட்டார். அவரு அநியாயத்துல சந்தோஷப்பட மாட்டார், சத்தியத்துல சந்தோஷப்படுவாரு. ಉಬ್ಬಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಅಥವಾ ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡದೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಾಗುವಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. இப்போ தேவன் என் மேல இந்த அன்பை காமிக்கிறார் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இதுல ஒண்ணு அவர் மாறினா கூட அந்த அன்புல அவர் நிலை நிற்கல. ಈ ದೇವರು ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸ್ತಾನಂದ್ರೆ ಈಗ ಹೇಳಲ್ಪಟ್ಟದ್ರಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮೀರಿದ್ರು ಆತನ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಮೀರಿದಂಗೆ. அப்ப இவ்வளவு அன்பு அவர் உடையவரா இருக்கிறார்னு சொன்னா முதல்ல எனக்கு தெரியணும் அவ்வளவு அன்பு என் மேல அவர் காட்டக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். அது ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் எனக்கு வேணும். ಇಷ್ಟೆಲ್ಲ ಪ್ರೀತಿ ನಾನು ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ ಈ ಪ್ರೀತಿ ಮೊದಲು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಮತ್ತೆ ಒಂದು ದೃಢತೆ, ಒಂದು ಆಳವಾದಂತ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನನಗೆ ಬೇಕು. ಅವರು ನೀಡಿಯ ಶಾಂತತೆயும் ದಯವನ್ನು ಕಾಮಿಕக்கூடியவராகிறார். ತನ್ನ ದೀರ್ಘ ಶಾಂತತೆಯನ್ನು ದಯೆಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸುವವನು. பாருங்க, அப்ப எப்படி தெரியும் எனக்கு? ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? அப்ப நீதி தெரியும் எனக்கு. ಅಂದ್ರೆ ನೀತಿ ಗೊತ್ತಾಗಬೇಕು. இப்போ தேவனுடைய நீதி என் மேல இருக்குதுன்னு சொன்னா தேவன் இது எல்லாத்தையும் எனக்கு காண்பிக்க முடியும்ன்றத 100% என்னால ஒத்துக்கொள்ள முடியும். ದೇವರ ನೀತಿ ನನಗೆ ಗೊತ್ತಾಗೋದಾದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ 100% ನನ್ನಿಂದ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಎದೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? இப்போ தேவ அன்பை நான் விளங்கிக் கொள்றதுக்கு தேவ நீதி தான் எனக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாடு எனக்கு தெரியுது. ದೇವರ ಪ್ರೀತಿನ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಿ ದೇವರ ನೀತಿನೇ ನನಗೆ
ಒಂದು ಬೆಳಕು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಉಂಟು அதனாலதான் பாருங்க நிறைய பேர் என்ன சொன்ன, ஒருவேளை தேவன் என்ன அடிச்சிருவாரா, ಅದರಿಂದ ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಒಂದ್ ವೇಳೆ ದೇವ್ರ ನಾನು ಹೊಡಿತಾನ, ஒருவேளை தேவன் எனக்கு ஒரு வியாதி கொடுத்தாரு, அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த வியாதி அவர் ஏன் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு எனக்கு தெரியல. ಒಂದ್ ವೇಳೆ ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ರೋಗ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು ಯಾಕಂತ ಈ ರೋಗ ನನಗೆ ಕೊಟ್ಟನು. அவங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஒருவேளை கர்த்தர் ஏன் எங்க வாழ்க்கையில இந்த இழப்பை தரணும், ஒரு சாவோ ஒரு மரணமோ ஒரு தோல்வி எதுனா வந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, தேவன் ஏன் எனக்கு இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಒಂದ್ ವೇಳೆ ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಕಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ ಒಂದು ಮರಣನೋ ಒಂದು ಅಪಘಾತನ ಏನೋ ನಡುಬಿಟ್ರೆ ಯಾಕೆ ದೇವ್ರು ಈ ರೀತಿ ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅನುಮತಿಸಬೇಕು? நீங்க அந்த கேள்விகளை நீங்க எடுத்து வரும்போது 1 கொரிந்தியர் 13:4-8 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுக்கு அதுல தேவனுடைய சுபாவத்தை நீங்க ஒட்டி வச்சே பேச முடியாது. ಇಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳು ನೀವು ಕೇಳುವಾಗ ಈ 1 ಕೊರಿಂಥ 13:4 ಈ 8 ವಾಕ್ಯವರೆಗೂ ನಾವು ಓದಿದ್ವಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ದೇವರ ಸ್ವಭಾವ ನೀವು ಹೇಗೆ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗೆ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. எப்படி நீங்க உங்களுக்கு அது உறுதி இல்லாதனால தான் அவங்க கேக்குறாங்க. ಆ ಒಂದು ದೃಢತೆ ಇಲ್ಲದ ಕಾರಣನೇ ಅವ್ರ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳೋದು. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಪ್ರೀತಿ ದೀರ್ಘ ಶಾಂತಿ, தயவு உள்ளது, ದಯವುಳ್ಳದು, அன்புக்கு பொறாமை இல்லை, ಪ್ರೀತಿ ಹೊಟ್ಟೆಗೆ அன்பு ಕಿಚ್ಚುಪಡಲ್ಲ, தன்னை புகழாது, ಪ್ರೀತಿ ಹೊಗಳಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, இருமாப்பா இராது, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, அயோக்கியமானது செய்யாது, ಮರ್ಯಾದೆಗೆಟ್ಟು ನಡೆಯೋದಿಲ್ಲ. யோசிச்சு பாருங்க, அயோக்கியமானது செய்யாதுங்க, ಅಯೋಗ್ಯವಾದದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ, சத்தியத்தில் சந்தோஷப்படுತ್ತದೆ, ಅದು ಸತ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ, தற்கொலைவை நாடாது, ಆತನು ಅಪಕಾರವನ್ನು ಬಯಸೋದಿಲ್ಲ, சினம் அடையாது, ಆತನು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இப்போ நீங்க தேவ அன்புக்கு ஒரு உறுதி எனக்கு எப்படி இருக்கணும்னா முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் தேவன் நீதியில் இருக்கிறதுனால எனக்கு நீதியும் காமிச்சு எனக்கு அநியாயமா அவர் செய்ய முடியாது. ದೇವರ ಪ್ರೀತಿನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ದೃಢವಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ನೀತಿನೂ ತೋರಿಸಿ ಅನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡದೇ ಇರ್ತಾನೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. இப்ப இவரு நான் நீதிமான் சொல்றேன், ನಾನು ನೀತಿವಂತರು, எல்லா குற்றத்துல இருந்து அவர் உங்களை நீக்கிட்டாருன்னு சொல்றேன், ಎಲ್ಲಾ ತಪ್ಪುಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. இப்போ நான் இவர் மேல திரும்ப குற்றத்தை நான் கொண்டு வந்து போட்டேன்னு வச்சீங்க, அப்ப அந்த நீதிக்கு பலனே கிடையாது, நீதிக்கு வேல்யூவே கிடையாது. ನೀತಿವಂತನಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಇವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ತಪ್ಪನ್ನು ತಂದು ನಾನು ಹೊರಸೋದಾದ್ರೆ ನಾನು ಹೇಳಿದಂತ ಆ ನೀತಿವಂತಿಗೆ ಅರ್ಥನೇ ಇರೋಲ್ಲ, ಪ್ರಯೋಜನ. ஏன்னா இந்த நீதியை நான் இழக்கவே முடியாது, ಕಾರಣ ಈ ನೀತಿಯನ್ನು ನಾನು ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕೆ? ஏன்னா இந்த நீதியை நான் செஞ்சு சம்பாதிக்கல, ಈ ನೀತಿಯನ್ನು ನಾನೇನೋ ದುಡಿದು ಸಂಪಾದಿಸಲಿಲ್ಲ, இந்த நீதி அவரே எனக்கு கொடுத்தது, ಈ ನೀತಿನ ಆತನೇ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ. அதனால இந்த நீதியை என்னால இழக்கவும் முடியாது, இந்த நீதியை யாராலையும் கண்டம் பண்ணவும் முடியாது, இந்த நீதியை என்கிட்ட இருந்து யாராலையும் எடுத்து போடவும் முடியாது. ಈ ನೀತಿ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ನೀತಿ ಯಾರು ತೆಗಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಯಾರು ತಪ್ಪೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಈ ನೀತಿನ ನನ್ನಿಂದ ರದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. அதான் உண்மை, அது நிஜ. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வசனம், இந்த தேவ அன்பு ஏன் என் மேல இப்படி பலிக்குதுன்னு சொன்னா, அந்த நீதியில நான் இருக்கிறதுனால, பாவம் அறியாதவர் எனக்காக பாவமானார், நீதி அறியாத நான் அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டேன் என்ன வரணும், இந்த அன்பு எனக்கு நிச்சயமா வேலை செய்யும். அவர் என் மேல கோபம் போட முடியாது, அவர் என் மேல என் ஆக்கடிக்குள்ள தீர்க்க முடியாதுன்ற உறுதி எனக்கு வராரு. ನೋಡ್ರಿ, ಈ ವಾಕ್ಯಗಳು ಈ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆತನು ನನ್ನ ನಿಮಿತ್ತ ಪಾಪವಾದ ನನ್ನ ಮೇಲಿದ್ದಂತ ಪಾಪನ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಆತನಲ್ಲಿದ್ದಂತ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದ್ರಿಂದ ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, ಈ ಪ್ರೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. நம்ம ஆளுங்க எப்படின்னா ஒரு ரொம்ப குழப்ப ஆளுங்க பாருங்க. ನಮ್ ಜನ ಹೇಗಂದ್ರೆ ಬಹಳ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡೋರು. உலகத்துல இருக்கிறவனையும் விசுவாசியும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೇನೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮಾತಾಡ್ತಾರೆ. இல்ல உலகத்துல இருக்கிற வேற, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ನಂಬರವன் ವಿಶ್ವಾಸಿಕರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವன் வேற. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಅನ್ನೋರೇ ಬೇರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿ ಬದುಕುವವರು ಅನ್ನೋರೇ ಬೇರೆ. இது ரெண்டுத்தையும் நீங்க விளங்கி கொள்ளணும் பாருங்க. ಎರಡನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. நீதிமான் சொல்லும் போது என் சுய நீதியில நான் நீதிமான் ஆகல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடியினால இப்ப நான் நீதிமான் ஆயிரேன். ನೀತಿವಂತನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನನ್ನ ಸ್ವಾನೀತಿಯಿಂದ ನಾನು ನೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬ ಒಬ್ಬಾತನಿಂದ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ. இப்ப நான் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறது நீதிமான் ஆயிருக்கிறதுனால உலகத்தானோட நீங்க என்ன ஒப்பிடவே முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿರೋದ್ರಿಂದ ಲೋಕದವರೊಂದಿಗೆ ನನ್ನನ್ನು ಹೋಲಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. வாசிக்கலாம் பாருங்க, ಓದೋಣ. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 18 ವಚನங்களை வாசிக்கிறேன். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 18 வரை வாசிக்கிறேன். 18ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ನೋಡೋಣ. வாசிக்கலாம் பாருங்க, ಓದೋಣ. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ನೀತಿವಂತನಿಲ್ಲ ಒಬ್ಬನಾದರೂ ಇಲ್ಲ, உணர்வுள்ளவன் இல்லை, ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವನಿಲ್ಲ, தேவனை தேடுகிறவன் இல்லை, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವನಿಲ್ಲ, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ಎಲ್ಲರೂ ದಾರಿ ತಪ್ಪಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದವರು, ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವನಿಲ್ಲ, ಒಬ್ಬನಾದರೂ ಇಲ್ಲ. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் நாவுகள் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ಅವರ ಗಂಟಲು ತೆರೆದಿರುವ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ, ಅವರ ನಾಲಿಗೆಯಿಂದ ವಂಚನೆ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾರೆ, ಅವರ ತುಟಿಗಳ ಹಿಂದೆ ಆವಿನ ವಿಷವದೆ. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினால் நிறைந்திருக்கிறது,
அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ಅವರ ಬಾಯಿ ಶಾಪದಿಂದಲೂ ಕ್ರೋಧದ ಮಾತುಗಳಿಂದಲೂ ತುಂಬಿಯದೆ, ಅವರ ಕಾಲುಗಳು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲು ಆತುರ ಪಡುತ್ತವೆ, ಅವರು ಹೋದ ದಾರಿಗಳಲ್ಲಿ ನಾಶ ಸಂಕಟಗಳು ಉಂಟಾಗ್ತವೆ, ಸಮಾಧಾನದ ಮಾರ್ಗವನ್ನೇ ಅರಿಯರು, ಅವರ ಕಣ್ಣೆದುರಿಗೆ ದೇವರ ಭಯವೇ ಇಲ್ಲ ಎಂಬುವುಗಳೇ. இந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-18 வரையும் ஆச்சுன்னா இப்ப இவர் சொன்னார் பாருங்க, இது நீதிமான குறிச்சு சொல்லல, கிறிஸ்தியேசுவை விசுவாசிக்கிறவங்களை குறிச்சு பேசல அவரு. ಈ ರೋಮಾಪುರದವರಿಗೆ 3:10-18 ಓದಿದ್ವಲ್ಲ, ಇದು ದೇವರ ನಂಬಿದಂತ ನೀತಿವಂತರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದಲ್ಲ. இல்லங்க, இது வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை குறிச்சு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்றத சொல்றாரு. ಲೋಕದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನೆಂಬುದನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರೋದು. இத கொண்டு வந்து நான் ವಿಶ್ವಾಸಿಗೆ சொல்ல முடியாது. ಇದನ್ನು ತಂದು ನಾನು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ನೀತಿವಂತನಿಲ್ಲ ಒಬ್ಬನಾದ್ರೂ ಇಲ್ಲ. நான் எப்படி உங்களை நீதிமான்? ஏன்னா அவரே சொல்றாரு, 2 கொரிந்தியர் 5:21 அவரே சொல்றாரு, பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார், நீதி அறியாத நாம் அவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். யாரு? அவர் விசுவாசிக்கிறவன் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 ಕೊರಿಂಥ 5:21 ಹೇಳ್ತದಲ್ಲ, ಪಾಪ ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ಆತನ ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಪಾಪವಾದನು, ನೀತಿಯನ್ನು ಅರಿದ ನಾವು ಆತನ ನಿಮಿತ್ತ ಆತನಿಂದ ನಾವು ನೀತಿವಂತರಾದೆವು. பாருங்க, இதுல வந்து கிட்டத்தட்ட 14 பாவத்தினுடைய சுவாபங்கள் இருக்கும், அப்படி இல்லைன்னா 14 குற்றங்கள் இருக்கும். நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ 14 ಪಾಪದ ಸ್ವಭಾವಗಳಿರ್ತದೆ, ಅಥವಾ 14 ಪಾಪದ ತಪ್ಪು ಹೊರಿಸುವಿಕೆ குற்றங்கள். அவனை ஒரு பாவி எந்த குற்றத்தில் இருக்கிறான் அப்படின்றதுல அங்க வகை வகுக்கப்பட்டிருக்கும். ಒಬ್ಬ ಪಾಪಿ ಯಾವ ಒಂದು ಪಾಪದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಪ್ಪು ಹೊರಿಸಲ್ಪಟ್ಟ. நீங்க இதை கொண்டு போய் பாருங்க, இதை அப்படி நீங்க கொண்டு போய் ஒரு நீதிமான்கிட்ட சொல்ல முடியாது, ஒரு விசுவாசிகிட்ட சொல்ல முடியாது. ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಹತ್ರ ಅಥವಾ ಒಂದು ನೀತಿವಂತನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அவங்க உடனே என்ன சொல்றாங்க, இதை எடுத்துட்டு நீதிமான் ஒருவனாகலும் இல்லை. ತಕ್ಷಣ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವ್ರ ಜನರ ಹತ್ರ, ನೀತಿವಂತರಿಲ್ಲ ಒಬ್ಬರಾದ್ರೆ, உணர்வு உள்ளவன் இல்லை, ಆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ, தேவனை தேடுகிறவன் இல்லை, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವನಿಲ್ಲ, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் ಕೆಟ್ಟು போனார்கள், ಎಲ್ಲರೂ ದಾರಿ ತಪ್ಪಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, நன்மை செய்கிறவன் இல்லை, ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದವರು ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾಡುವವನಿಲ್ಲ. இதை கொண்டு வந்து பாருங்க, ஒரு விசுவாசியை கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விசுவாசியோட நீங்க போய் நீதிமான் இல்ல, நீ வந்து தேவனை தேடுறது கிடையாது, உனக்கு அந்த உணர்வு கிடையாது, தெய்வ பயம் உனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ಇದನ್ನು ವಿಶ್ವಾಸಿ ತಂದುಕೊಂಡು ನಿಮಗೆ ನೀತಿವಂತಿಕೆ ಇಲ್ಲ, ನಿಮಗೆ ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ, ನೀವು ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பாருங்க, நீ வாசிங்க, ಓದಿ ನೋಡಿ. ஒரு உதாரணம், ஒரு 2 உதாரணத்தை இதுல காமிக்க நான் விரும்புறேன். ಇದರಲ್ಲಿ 2 ಉದಾಹರಣೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ஒன்னு, கிறிஸ்துவே உதாரணம் சொல்றாரு, ஞானி அஞ்ஞானினா என்ன, விசுவாசினா என்னன்றத காமிக்கிறாரு. ಒಂದು ಅಜ್ಞಾನಿ ಅಂದ್ರೆ ಏನು, ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. இயேசுவே சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. இன்னொரு உதாரணம் பவுல இன்னொரு இடத்துல சொல்றாரு, அது ரெண்டுத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಪೌಲನೇ ಹೇಳ್ತಾನೆ, ಅದು ಈ 2 ಉದಾಹರಣೆ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ. இயேசு சொல்றதை பார்ப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ಯೇಸು ಹೇಳುವಂತ ಉದಾಹರಣೆ ನೋಡೋಣ, ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ. ஏன்னா பைபிள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க, பைபிள் 2 பேரையும் பேசுதுங்க, பாவியை குறிச்சும் பேசுது, நீதிமான குறிச்சும் பேசுது. நீதிமான் சொன்னா அவரை விசுவாசிக்கிறவங்களை குறிச்சு பேசுது, அவருடைய நீதியை விசுவாசி நீதிமானா இருக்காங்க அவங்கள குறிச்சு பேசுது. ಸತ್ಯವೇದ 2 ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಒಂದು ಪಾಪಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ನೀತಿವಂತರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರನ್ನು ನಂಬುವಂತ ದೇವ ಜನರೆಂಬ ನೀತಿಯನ್ನು ಹೊಂದಿರೋರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತದೆ. உலகத்தை குறிச்சும் சொல்லுது, உலகத்துல பாவத்துல இருக்கிறவன் ரட்சிக்கப்படாதவன் அவனையும் சொல்லுது வேதம். ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಪಾಪದಿಂದ ತುಂಬಿರುವಂತ ಅವನ ಕುರಿತಾಗಿಯೂ ಇದು ಹೇಳ್ತದೆ. இது 2 பேருக்கு சொல்லப்படுகிறது. மாத்தி மாத்தி நீ பிரசங்கம் பண்ண வச்சீங்களேன், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வயிற்று வலிக்கு வரவனுக்கு தலைவலி மாத்திரை கொடுக்குற மாதிரி இல்ல, தலைவலிக்கு வரவனுக்கு வயிற்று வலி மாத்திரை கொடுக்குற மாதிரி. ಈ ಇಬ್ರು ಕುರಿತಾಗಿ ಹೇಳೋದನ್ನ ನೀವು ಬದಲಾಯಿಸಿ ನೀವು ಮಾತಾಡೋದಾದ್ರೆ, ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬಂದವನಿಗೆ ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಂಗೆ, ತಲೆನೋವಿಂದ ಬಂದವನಿಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಂಗೆ. ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குதுங்க, அப்படியே என்ன மாத்திரை சாப்பிடும், தலைவலி மாத்திரை கொடுத்தோம்னா பதிலே கிடையாதுங்க. ಅಯ್ಯೋ ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ನೋವ್ತಿದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೌದಾ ಸರಿ ತಲೆನೋವು ಮಾತ್ರ ನೀವು ಬರೆದು ಕೊಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರನೇ ಇಲ್ಲ. எப்படி பதில் கிடைக்கும் உங்களுக்கு? ಹೆಂಗ சொல்லுங்க, இல்லைங்க வயிறு வலி நிக்கவே இல்லையே. ಆಮೇಲೆ ಬಂದ್ ಹೇಳ್ತಾರೆ, ಏನ್ರಿ ಹೊಟ್ಟೆ ನೋವು ನಿಲ್ತಾ ಇಲ್ಲ, திரும்ப அடுத்த நாள் நீங்க வரும்போது திருப்பி தலைவலி மாத்திரையை கொடுக்குறேன்னு வைங்களேன். ನಂತರ ಸಾರಿ ಬಂದ್ರು ನೀವು ತಲೆನೋವು ಮಾತ್ರ ಕೊಟ್ರಿ ಅಂತ, வயிறு வலி நிக்காதாங்க, ಹೊಟ್ಟೆ ನೋವು ನಿಲ್ಲಲ್ಲ. திரும்ப வரீங்க தலைவலி மாத்திரையை கொடுக்குறேன், ಮತ್ತೆ ಬರ್ತೀರಿ, ಮತ್ತೆ ತಲೆನೋವು ಮಾತ್ರನೇ ಕೊಡ್ತಾನೆ, நிக்கவே நிக்காது வயிறு வலி, ನಿಲ್ಲೋದೇ ಇಲ್ಲ ಹೊಟ್ಟೆ. அது தலையில இருக்கிற பிரச்சனைக்கு, தலையில இருக்கிற பிரச்சனை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு தயார் பண்ணப்பட்ட மருந்து. அது ತಲೆನೋವಿಗೆ ಬರುವಂತ ಮೆದುಳಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ನೋವಿಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಅದು ಕಂಡುಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟ ಔಷಧಿ. இப்ப நீங்க ஒரு பாவிக்கு சொல்லப்படுற வசனையை எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை போய் நீங்க அதோட சம்பந்தப்படுத்தி முடிச்சு போட்டு ரெண்டுத்தையும் காட்ட முடியாதுங்க. ನೀವು ಒಂದು ಪಾಪಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯನ ತಂದು ದೇವರನ್ನು ನಂಬಿದಂತ ಒಬ್ಬ ನೀತಿವಂತನಿಗೆ ತಂದು ಆ ವಾಕ್ಯನ ಅವರಿಗೆ ಗಂಟು ಇಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ರ?
நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், இன்னும் நல்லா புரியும் பாருங்க. ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. நீங்க என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொடுக்குறீங்க, ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಒಂದು 1000 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಕೊಡ್ತೀರಿ. திரும்பி கேக்குறீங்க நான் கொடுத்த நோட்டை கொடுங்க. ಮತ್ತೆ ನೀವು ಕೇಳ್ತೀರಿ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದಂತ ನೋಟ್ ಕೊಡ್ರಿ. நான் 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறேன், ನಾನು 500 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಕೊಡ್ತೇನೆ. நீங்க என்ன பண்ணுவீங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? நான் பாஸ்டர் நான் இந்த நோட்டு கொடுக்கலையே. ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಈ ನೋಟ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. எல்லாமே ரூபாய் நோட்டு தான் சிஸ்டர். ಎಲ್ಲಾನು ರೂಪಾಯಿ ನೋಟೇ ಬಿಡ್ರಿ. நீங்க என்ன பண்ணுவீங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? ரொம்ப தோத்திரம், பரவாயில்ல எல்லாம் ரூபாய் நோட்டு தானே. ಸ್ತೋತ್ರ, ಹೌದು ಪರವಾಗಿಲ್ಲ, ಎಲ್ಲ ರೂಪಾಯಿ ನೋಟ್ ತಾನೆ. விட்டுருவீங்களா? ಬಿಟ್ಬಿಡ್ತೀರಾ? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இல்ல பாஸ்டர் நான் கொடுத்ததே வேற. ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಬೇರೆ. சிஸ்டர் இது ஒரு ரூபாய் தான், இது பேரும் ரூபாய் நோட்டு தான், அது பேரும் ரூபாய் நோட்டு தான். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಸಿಸ್ಟರ್, ನೀವು ಕೊಟ್ಟಂತ ನೋಟು ರೂಪಾಯಿ ನೋಟೆ, ಇದು ನಾನು ಕೊಡುವಂತದ್ದು ರೂಪಾಯಿ ನೋಟೆ. விளங்குதா விளங்கலீங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? நீங்க அதை அங்கீகரிக்க மாட்டீங்க. இல்ல நான் கொடுத்தது வேற. ನೀವು ಅಂಗೀಕರಿಸೋದಿಲ್ಲ. ಇಲ್ಲ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಬೇರೆ. ஆனா பாருங்க, ரூபாய் நோட்ல தெளிவா இருப்போம், கொடுத்ததை கரெக்டா வாங்கணும் தெளிவா இருக்கும். ಈ ರೂಪಾಯಿ ನೋಟಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆಯಿಂದ ಇರ್ತೇವೆ, ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. ஆனா வசனம் வரும்போது பாருங்க எல்லாம் பைபிள்ல தானே பிரதர். ವಾಕ್ಯ ಅಂತ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲಾನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆ. பாவிக்கு சொன்னா என்ன, பரிசுத்தவானுக்கு சொன்னா என்ன, ಪಾಪಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಏನು, ಪರಿಶುದ್ಧನಿಗೆ எல்லாமே பைபிள்ல தானே, ಎಲ್ಲಾನು ಸತ್ಯವೇದದಲ್ಲೇ ಇದೆ. அதனால இத போய் ஏன் பிரதர் பிரிக்கிறீங்க நீங்க? ಆದ್ರಿಂದ ಇದನ್ನ ಯಾಕೆ ಬ್ರದರ್ ನೀವು ವಿಭಾಗ ಮಾಡ್ತೀರಿ? நான் பிரிக்கலங்க, இயேசுவே சொல்றாரு பாருங்க. நான் ವಿಭಾಗ ಮಾಡ್ತಿಲ್ಲ ರೀ, ಯೇಸುನೇ ಹೇಳೋದು. வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 25 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ಈ ಕಾರಣದಿಂದ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಾಧಾರಣೆಗೆ ಏನು ಊಟ ಮಾಡಬೇಕು, ಏನು ಕುಡಿಯಬೇಕು, ನಮ್ಮ ದೇಹ ರಕ್ಷಣೆಗೆ ಏನು ಹೊದ್ದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீர விசேஷத்தைகள் அல்லவா? ಊಟಕ್ಕಿಂತ ಪ್ರಾಣವು ಉಡುಪಿಗಿಂತ ದೇಹವು ಮೇಲಾದದಲ್ಲವೇ? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಹಕ್ಕಿಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ, ಅವು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಕಣಜಗಳಲ್ಲಿ ತುಂಬಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಆದಾಗ್ಯೂ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಅವುಗಳನ್ನು ಸಾಕಿ ಸಲುಹುತ್ತಾನೆ. நேரம் இல்ல, 32 வாங்க. ಸಮಯ ಇಲ್ಲ, 32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ಇವೆಲ್ಲವುಗಳಿಗಾಗಿ ಅಜ್ಞಾನಿಗಳು ತವಕ ಪಡ್ತಾರೆ. இவைகள் உங்களுக்கு வேண்டியவன் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ತಿಳಿದದೆ. இவைகள் அஞ்ஞானிகள் தேடுகிறார். அஞ்ஞானின்னா யாரு? ಇವುಗಳಿಗಾಗಿ ಅಜ್ಞಾನಿಗಳು ತವಕ ಪಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅಜ್ಞಾನಿಗಳು ಯಾರು? அஞ்ஞானின்னா உலகத்தாங்க. ಅಜ್ಞಾನಿಗಳು ಅಂದ್ರೆ ಲೋಕದವರು. தேவ பயம், தேவனுடைய நீதியை விசுவாசிக்காதவன், ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನಂಬದೇ ಇರುವವರು உலகத்தானதான் அஞ்ஞானின்றாரு. ಲೋಕದವರನ್ನೇ ಅಜ್ಞಾನಿಗಳಂತ ಹೇಳ್ತಾರೆ. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் உங்கள் பரமபிதான் உங்களுக்கு கொண்டு வர்றார் பாருங்க. இது வந்து நீங்க நீதியில இருக்கிறீங்க, நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க, அதனால அவர் சொல்றாரு, ஏன்பா நீ தேவன் நீதியை விசுவாசிக்கிற, நீ கவலைப்படாத, இது உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் உனக்கு தேவை, உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು, ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಬದುಕುವಂತವ್ರು, ಆದ್ರಿಂದ ನಿಮಗಾಗಿ ಪರಲೋಕದ ತಂದೆ ನಿಮಗಾಗಿ ಒದಗಿಸುತ್ತಾನೆ, ಲೋಕದವರಿಗೂ ನಿಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ ಎಂಬುದು, ಪರಲೋಕದ ತಂದೆ ನಿಮಗೆ ಒದಗಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அஞ்ஞானிகளை நீ அஞ்ஞானி கிடையாது, நீ அஞ்ஞானின்னு சொன்னா மூளை இல்லாதவங்க, அஞ்ஞானின்னு சொன்னா உலகத்தான். ಅಜ್ಞಾನಿಗಳಂತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದವರಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಲೋಕದವರು, உலகத்தான். தேவன் அறியாதவன், தேவன் நீதியை குறித்து ஞானம் இல்லாதவன், ದೇವರು ಇಲ್ಲದವರು, ದೇವರ ಕುರಿತಾದ ದೇವರ ನೀತಿಯ ಕುರಿತ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தன்னை தேடுவதற்கு பதிலளிக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்காதவன், உணர்வில்லாதவன், அவன் தான் உலகத்தான். ದೇವರು ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ, ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಸದುತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಭಾವನೆ ಇಲ್ಲದಂತವರೇ ಲೋಕದವರು. நீங்க யோசிச்சு பாருங்க, இத கொண்டு போய் இது ரெண்டு பேருக்கு இது ஒத்து வராது. இப்ப நான் வந்து உங்களுக்கு தைரியமா சொல்லலாம், கவலைப்படாதீங்க, உங்கள் பரமபிதா இருக்கிறார், உங்களுக்கு நான் தைரியமா சொல்லலாம். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಇವಾಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ಬಹುದು, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ, ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ ಅಂತ. அவர் உங்களை கைவிட மாட்டார், ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲ್ಲ. காக்கா குருவியை பாருங்கள், அறுக்கிறதும் நூற்கிறதும் களஞ்சிட்டு சேர்த்து வைப்பதும் அவர் உங்களுக்கு பிழை போட்டவಲ್ಲ. ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಅವು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಕಣಜದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವುಗಳಿಗಿಂತ ನೀವು ಎಷ್ಟೇ ಹೆಚ್ಚಿನವರು. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ಆತನ ಹೇಳ್ದ ನೀವು ಹೆಚ್ಚಿನವರು. நீங்க எப்படி விசேஷித்தமானவங்க? ನೀವೇಗೆ ವಿಶೇಷವಾದವರು. அவனுக்கு 2 கை இருக்கிற மாதிரி உங்களுக்கு 2 கை இருக்குது. ಅವನಿಗೆ 2 ಕೈ ಇರೋದಂತೆ ನಿಮಗೆ. அவனுக்கு 2 கண்ணு இருக்கிற மாதிரி உங்களுக்கு 2 கண்ணு இருக்குது. ಅವನಿಗೆ 2 ಕಣ್ಣಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೂ ಕಣ್ಣು ಇದೆ. நீங்க விசேஷித்தமானவங்க என்ன? ನೀವು ವಿಶೇಷವಾದವರು ಅಂದ್ರೆ ಏನು? பாருங்க, விசேஷித்தமானவன் சொன்னா நான் அவன் மாதிரி விசுவாசிக்கல, ஏன் விசுவாச தேவ நீதி, நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் ವಿಶೇಷವಾದವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ನಂಬೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಂಬ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ನಂಬಿಕೆ ಏನಂದ್ರೆ ದೇವರ ನೀತಿ. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ಹೇಳ್ರಿ, ನಾನು ನಂಬ್ತೇನೆ.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ವಿಷಯ ನಂಬ್ತೀರಿ. அதனால நீங்க விசேஷமானவர். ಆದ್ರಿಂದಲೇ ನೀವು ವಿಶೇಷವಾದವರು. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತಿದೆ இப்போ நான் விசேஷமானவನು எதனாலனா நான் தேவன் நீதியை விசுவாசிக்கிறேன், அதனால நான் விசேஷமானவன். ನೀವು ವಿಶೇಷವಾದವನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾಕೆ ವಿಶೇಷವಾದವನು ಅಂದ್ರೆ ನಾನು ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನಂಬಿ ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನಾನು ವಿಶೇಷವಾದವನು. வாசிக்கலாம் பாருங்க. ಓದೋಣ. இப்ப பவுல் சொல்ற உதாரணத்துக்கு போறேன். ಈಗ ಪೌಲನ ಉದಾಹರಣೆ. இன்னொரு உதாரணம். ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 2 அதிகாரம் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 2ನೇ 14வது வசனம். 14ನೇ ವಾಕ್ಯ. ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். 1 ಕೊರಿಂಥ 2:14 ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನು ದೇವರಾತ್ಮನ ವಿಷಯಗಳನ್ನು ಬೇಡವೆನ್ನುತ್ತಾನೆ. ಇನ್ನು ಇದು ನಾಗ ಜನ್ಮ சுவாபம். ಇದೇನ್ರಿ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯ? ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறார். அவைகள் அறியவும் மாட்டான். ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನು ದೇವರಾತ್ಮನ ವಿಷಯಗಳನ್ನು ಬೇಡವೆನ್ನುತ್ತಾನೆ. ಅವು ಅವನಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿ ತೋರುತ್ತವೆ. ಅವು ಆತ್ಮ ವಿಚಾರದಿಂದ ತಿಳಿಯತಕ್ಕವುಗಳಾಗಿರಲಾಗಿ ಅವನು ಅವುಗಳನ್ನು ಗ್ರಹಿಸಲಾರನು. உலகத்தால பார்த்து சொல்றாங்க அவன் ஜென்ம சுவாபம் உள்ளவன். ಲೋಕದ ಮನುಷ್ಯನನ್ನೇ ನೋಡಿ ಹೇಳ್ತಿರೋ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯ. 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 9ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿ. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ಆದರೆ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ஆயத்தம் பண்ணினவங்களை ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವಂತದ್ದು. தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗಾಗಿ ಒಂದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ. உலகத்தான் வேற, நீங்க வேற. ಲೋಕದವರು ಬೇರೆ, ನೀವೇ ಬೇರೆ. அப்ப எனக்கு ಉಲಗத்துக்கு என்ன வித்தியாசம்? ನನಗೂ ಲೋಕದವರಿಗೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? நான் தேவன் நீதியை விசுவாசிக்கிறேன். ನಾನು ದೇವರ ನೀತಿನ ನಂಬ್ತೇನೆ. ஆமென். அதன் பேர் விளங்குது. எனக்கு ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. இப்ப தேவன் நீதி எனக்கு உறுதியை தருது. என்னன்னா தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு காமிக்குது. ದೇವರ ನೀತಿ ನನಗೊಂದು ದೃಢತೆ ಕೊಡ್ತಿದೆ. ಏನಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಏನಾಗಿದೆ ಅನ್ನೋದು. அதனால நான் விசேஷமானவன் சொல்றாரு. ಆದ್ರಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ವಿಶೇಷವಾದವರು ಅಂತ. ஏன்னா தேவன் நீதியில இருக்கிறதுனால இப்ப அவர் சொல்றாரு, நீ அஞ்ஞானி கிடையாது, நீ உலகத்தான் கிடையாது, நீ உலகத்தான் மாதிரி நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீ தேவன் நீதிக்கு வந்துட்ட. இப்ப தேவன் நீதி தேவ அன்பு மேல காமிச்சே ஆகணுங்க. ದೇವರ ನೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನೀವು ಲೋಕದವರಲ್ಲ, ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯರಲ್ಲ, ಅಜ್ಞಾನಿಗಳಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ನೀನು ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ದೇವರ ಪ್ರೀತಿನ ನಿಮಗೆ ತೋರಿಸಲೇಬೇಕು. ஒத்துக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? ஏன்னா அது தேவன் நீதி தேவ அன்பு நம்ம காமிச்சே ஆகணும். ஏன்னா அப்ப அந்த அன்பு தற்காலிகமானது கிடையாது, நடக்கும். ஒருவேளை பிரதர், ஒருவேளை இல்ல அது பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. நான் தேவன் நீதியை விசுவாசிக்கிறேன். ದೇವ ಅನ್ಬು ನಿಶ್ಚಯ ನನಗೆ ಬದಲು. ದೇವರ ನೀತಿ ದೇವರ ಪ್ರೀತಿನ ತೋರಿಸಲೇಬೇಕು. ಈ ಪ್ರೀತಿ ನಡೀತದೆ, ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ನಡೆಯಲ್ಲ, ಒಂದ್ ವೇಳೆ ಕಾಣ್ತದೆ, ಎಲ್ಲ ಕಾಣಲ್ಲ, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ಇದು ನಮಗೆ ಶಾಶ್ವತವಾಗಿ ತೋರಿಸಲೇಬೇಕು. ಕಾರಣ ದೇವರ ನೀತಿ ದೇವರ ಪ್ರೀತಿನ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತದೆ. ಕೇಳ್ವಿಯೇ கிடையாது, ಅಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆನೇ ಇರಲ್ಲ. ಆಮೆನ್. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. நீதிக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீதிக்கு ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? ஏன்னா அது நீதி. ಕಾರಣ ಅದು ನೀತಿ. அந்த நீதியினுடைய பவர் ஒரு பெரிய உறுதியை நமக்கு ஏற்படுத்தி தரும். ಆ ನೀತಿಯ ಶಕ್ತಿ ನಮಗೆ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ದೃಢತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. அதனாலதாங்க நீதி ஒரு நீதியை ஒரு மனுஷன் விளங்கிக் கொள்ளும் பொழுது, தேவன் நீதியை ஒரு மனுஷன் விளங்கிக் கொள்ளும் போது தேவ அன்பை அவன் விளங்கிக் கொள்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ದೇವರ ನೀತಿನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಪ್ರೀತಿನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ಅನ್ನೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ, பெரிய விஷயமே கிடையாது. ಅದು ದೊಡ್ಡ ವಿಚಾರನೇ ಇಲ್ಲ. இப்ப நீங்க தேவ அன்பை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னு, நீதியை குறிச்சு அறிவு இல்லைன்னா தேவ அன்பை உங்களால எல்லா அளவு கூட புரிஞ்சுக்கணும். ದೇವರ ಪ್ರೀತಿನ ತಿಳ್ಕೋಬೇಕಂತ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ ದೇವರ ನೀತಿ ಕುರಿತು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿನ ಒಂದು ಕಣದಷ್ಟು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಹೋಗ್ತೀರಿ. உலகத்துல சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆமாங்க எங்க ஆண்டவர் அன்பானவருங்க. ಲೋಕದವರು ಹೇಳುವಂತ ಹೇಳ್ಬೇಕು, ಹೌದ್ರಿ ನಮ್ ದೇವ್ರನ್ನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನೇ. நீங்க உலகத்துல சொல்லுவாங்க, ஆமாங்க கடவுள் எல்லாரும் கடவுளும் அன்பானவருங்க அப்படின்னு. ಲೋಕದವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಹೌದ್ರಿ ಎಲ್ಲಾ ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವ್ರೆ. உலகம் என்ன சொல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, போய் எல்லா கடவுளும் அன்பானவருங்க. ಲೋಕ ಏನ್ ಹೇಳ್ತಾ, ಹೌದು ಎಲ್ಲಾ ದೇವರು, எல்லா கடவுளும் மனுஷனை தாங்க காக்குது, ಎಲ್ಲಾ ಪ್ರೀತಿನೂ ದೇವರನ್ನೇ ತೋರಿಸುತ್ತೆ, எல்லா கடவுளும் மனுஷனு தாங்க உதவி செய்யுது, ಎಲ್ಲಾ ದೇವರ ಪ್ರೀತಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದು. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. இப்ப நீங்க ஆமால எல்லா கடவுளும் அன்பானவர், ನೀವು ಅವರನ್ನು ಸೇರ್ಕೊಂಡು ಹೌದಲ್ಲ ಎಲ್ಲಾ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. இல்ல எல்லா கடவுளுடைய அன்பு ஒரு முடிவு. இந்த அன்பு ஏன் என்னை கைவிடாது, இந்த அன்பு ஏன் என் மேல் ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வராது, இந்த அன்பு என்னை ஏன் நரகத்துக்கு தள்ளாதுன்னு சொன்னா, இந்த அன்பு ஒரு உறுதி ஏற்படுது. என்ன, அவருடைய நீதி என் மேல கொடுத்துறதுனால நிச்சயமா இந்த அன்பு என்னை கைவிட முடியாது, நிச்சயமா இந்த அன்பு என்னை நரகத்துக்கு தள்ள முடியாது, நிச்சயமா இந்த அன்பு எனக்கு நன்மை செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அன்புக்கு ஒரு உறுதி என்னன்னா, அவருடைய நீதியை மேல காமிச்சிட்டதுனால இப்ப அவர் என்ன நேசிப்பார் என்ற சந்தேகத்துக்கு எல்லா அளவு அங்க கேள்வியே கிடையாது. ನೋಡಿ, ದೇವರ ಈ ಲೋಕದ ಪ್ರೀತಿಗಿಂತ ದೇವರ ಪ್ರೀತಿ ಅತ್ಯುತ್ತಮವಾದದ್ದು. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ದೇವರ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಇರೋದ್ರಿಂದ ಈ ಪ್ರೀತಿ ನನ್ನ ನರಕಕ್ಕೆ ಒಯ್ಯೋದಿಲ್ಲ, ಈ ಪ್ರೀತಿ ನನಗೆ ಮೋಸ ಮಾಡಲ್ಲ, ಈ ಪ್ರೀತಿ ನಾನು ಕಳೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ಕಾರಣ ದೇವರ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಇರೋದ್ರಿಂದ ಈ ಪ್ರೀತಿ ನನಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஒன்னு யோவான் வாங்க, இதை வாசிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். 1 ಯೋಹಾನಕ್ಕೆ ಬನ್ನಿ, ಇದು ಚೆನ್ನಾಗಿ. 4ாம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯ. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಅದನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ. ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿ, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವವನು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ, ದೇವರು ಅವನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. இந்த வார்த்தை எங்க வாசிச்சிருக்கீங்களா? ವಾಕ್ಯವನ್ನು ಎಂದಾದ್ರೂ வாசிச்சிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி வாசிச்சிருக்க முடியாது. ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಓದಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಈ ರೀತಿ ಓದಿರಲ್ಲ. தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை சும்மா அப்படியே விசுவாசிக்கலங்க, நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಸುಮ್ಮನೆ ನಂಬಿಲ್ಲ, ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಅದನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ. இந்த யோவான் 1 யோவான் எழுதினார் பாருங்க. யோவான் வந்து இயேசுடைய சீஷன். இவரு ಈ 1 ಯೋಹಾನ ಪತ್ರಿಕೆ ಇದೆಯಲ್ಲ, ಇದನ್ನು ಬರೆದವರು ಯೇಸು. இவரு பேரு அன்பின் சீஷனே பேரு இவருக்கு. ಈತನಿಗೆ ಹೆಸರೇ ಪ್ರಿಯ ಶಿಷ್ಯನು. அவர் பேரு அன்பின் சீஷன். ಈತನ ಹೆಸರೇ ಪ್ರೀತಿಯ ಶಿಷ್ಯ. இயேசுவின் மார்பில் அன்பாய் ஒருத்தன் சாய்ந்திருந்தான், அது யோவான் சீஷன் தான். ಯೇಸುವಿನ ಎದೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬನು ಹೊರಗಿದ್ದ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ, ಅದು ಈತನ ಕುರಿತು. அவர் சொல்றாரு, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லல, தேவன் மேல அன்பு வச்சுக்கிறார். இது வந்து காமன் அறிவு, இது வந்து ஒரு பெருசு கிடையாது. கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸಾಧಾರಣವಾದದ್ದು, ಹುದುವಾದದ್ದು. ಲೋಕದವರು ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ನಂಬುತ್ತೇವೆ ಅಂತ. ஆனா இதுல ஒரு காரியத்தை சொல்றாரு, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்துன்னு சொல்லும் போது இந்த அன்பு ஏதோ வந்து மாறும், எனக்கு கைவிட்டுரும், எனக்கு நடக்காம போயிடும், சில நேரத்தில் அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து மாறவே மாறாது. நான் அறிந்திருக்கிறேன். ஏன் அறிந்திருக்கிறேன்னு சொன்னா, அவர் எனக்காக பாவமாகி அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறதுனால அறிஞ்சிருக்கிறேன். அந்த அறிஞ்சதுனால நான் தேவனை அன்பு கூறேன்றார் அவர். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ತಿಳಿದುಕೊಂಡಿರೋದು ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ, ಈ ಪ್ರೀತಿ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೈ ಬಿಡ್ತದೆ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತದೆ, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ನಾನು ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆತನ ನನ್ನ ನಿಮಿತ್ತ ಪಾಪವಾಗಿ ಆತನ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಈ ಪ್ರೀತಿ ಕುರಿತು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡೆ. ரெண்டாவது வார்த்தை அதுல வருது பாருங்க. ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ, தேவன் அன்பாகவே. அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன். தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க. ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. தேவன் அன்பா இருக்கிறார்னு சொல்ல, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. தேவன் அன்பாகவே அப்படின்னு சொன்ன கண்டினியூஷன். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியத்திலும், எப்பொழுதும், எந்நேரத்திலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಪ್ರೀತಿಯಲ್ಲೇ ಮುಂದುವರಿತಾನೆ. ಆತನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿಯಲ್ಲೇ ತುಂಬಿರ್ತಾನೆ. ಪ್ರೀತಿಯಲ್ಲೇ ಆತನು ಮುಂದೆ ಸಾಕ್ತಿರ್ತಾನೆ. கண்டினியூஷன் அது ಮುಂದುವರಿತದೆ. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சில நேரத்துல அவர் அன்பு கூறுவார், சில நேரத்துல உன் கையை கால உடைப்பார். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ, ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೈ ಕಾಲು. சில நேரத்துல உன்னை நெருப்புல போட்டு காமிப்பார். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿಸೋದು. சில நேரத்துல உன்னை பார்பிக்யூ மாதிரி பண்ணுவார். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬಾರ್ಬಿಕ್ಯೂ. சில நேரத்துல உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பார். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ತಪ್ಪಿಕೊಂಡು ಮುದ್ದು ಕೊಡ್ತಾನೆ. சில நேரத்துல தலையில கொட்டுவார். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ತಲೆಯ ಮೇಲೆ ಹೊಡಿತಾನೆ. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? இல்ல இது தேவ அன்பே கிடையாது. ಇಲ್ಲ ರೀ, ಇದು ದೇವರ ಪ್ರೀತಿನೇ. அதனாலதான் பாருங்க, என்ன ஏன் அப்படி செய்ய முடியாது, என்ன ஏன் தலையில கொட்ட முடியாது, என்ன ஏன் நெருப்புல போட முடியாது, என்ன ஏன் அவர் கையை உடைக்க முடியாதுன்னா, ஏன்னா அவர் எனக்காக ஒருத்தர் நெருப்புல போட்டாரு, அவர் குமாரனை போட்டாரு, எனக்காக குமாரன் உடம்ப கிழிச்சிட்டாரு, எனக்காக குமாரன் தலையில முள்முடி அடிச்சிட்டாரு, குமாரன் கைய கால உடைச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு குமாரனுக்கு அவர். ನೋಡ್ರಿ, ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ನನ್ನ ಯಾಕೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಕೈ ಕಾಲು ಯಾಕೆ ಮುರಿಲಿಕ್ಕೆ ಆಗೋಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ನನಗೋಸ್ಕರ ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಏನ್ ಮಾಡಿದ ಅಂದ್ರೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟ. ನನಗೋಸ್ಕರ ತನ್ನ ಮಗನ ಶರೀರವನ್ನೇ ಆತನ ಹರಿದಾಕಿ ಆತನು ಭಾಗ ಹರಿದಾಕಿ. இப்ப என் மேல என்ன ஆக்கினியை காட்ட முடியும் அவரால? ನೋಡಿ, ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವ ತೀರ್ಪನ್ನು இப்ப என் மேல அவர் காமிக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. ನನ್ನ ಮೇಲೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತ್ರ ಇದೆ. அவருடைய அன்பை தவிர என் மேல வேற ஒண்ணு காட்ட முடியாது. ಆತನು ನನ್ನ ಮೇಲೆ ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದು நீதி, அவர் நீதி நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கேன். ಕಾರಣ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ಧಾರಣೆ ಮಾಡ್ಕೊಂಡು, அதனாலதான் அந்த எல்லா தண்டனையிலிருந்து என்ன விடுதலை ஆக்குவார். ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ದಂಡನೆಯಿಂದ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? இப்ப தேவ அன்பு கேள்விக்குறியில வைக்கவே முடியாது. ದೇವರ ಪ್ರೀತಿನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋಲ್ಲ. அதனாலதான் நிறைய பேர் பைபிளை படிக்கும்போது பைத்தியக்காரன் ஆயிடுவாங்க. ಆದ್ರಿಂದ ಅನೇಕರು ಸತ್ಯವೇದ ಓದುವಾಗಲೇ ಹುಚ್ಚರಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. உண்மை அது. ನಿಜ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் பைத்தியக்காரன்? இது எப்படிங்க, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ಇದು ಹೇಗ್ರಿ, ಇದಕ್ಕೆ ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ ನೋಡಿ. ஏன் அவன் அப்படி பார்த்தது கிடையாது. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಆ ರೀತಿ ನೋಡಿಲ್ಲ. அவனால உணர்ந்து கொள்றதுக்கு அது முடிவாத ஒரு விஷயம். நீங்க ಅವನ ಭಾವನೆಗೂ ಇದು ಒಳಪಡೋದೇ ಇಲ್ಲ. ஒரு நாள் ஒரு தம்பி இருந்தான் பாருங்க. ಸರಿ, ಒಬ್ಬ ತಮ್ಮ ಇದ್ದ ನೋಡಿ. அவனை கூட்டின்னு போயிட்டு அவனை கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணுவான். ಅವ್ನು ಕರ್ಕೊಂಡೋಗಿ ವಸ್ತ್ರ ಕೊಡ್ಸೋಣ ಅಂತ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறான். ಹೋಗಿ ವಸ್ತ್ರ ಎಲ್ಲ ಕೊಡಿಸ್ದೆ. வந்து கார்ல ஏத்திட்டான். ಕಾರಲ್ಲಿ ಹತ್ತಿಸ್ಬಿಟ್ಟೆ. கொஞ்ச நேரம் அவன் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சீட்ல அப்படியே உட்கார்ந்தான். ಒಂದು 10 ನಿಮಿಷ ಸೀಟಲ್ಲಿ ಹಂಗೆ ಕುಂತ್ಕೋಬಿಟ್ಟ. என்ன எதுவுமே பேச மாட்டேங்குது. ಏನಪ್ಪ, ಏನ್ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ? இல்ல, எனக்கு வந்து
என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு. ಇಲ್ಲ ನನಗೆ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ என்ன ಏನು யாரும் எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே கிடையாது. ನನಗೆ ಯಾರು ಈ ರೀತಿ ಕೊಡಿಸಲೇ ಇಲ್ಲ. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது? ಅದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? அவன் சொல்ல யாரும் எனக்கு இப்படி செஞ்சதே கிடையாது. ನನಗೆ ಯಾರು ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. யாரும் எனக்கு இப்படி பண்ணதே கிடையாது. இதுவரை என் வயசுல நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಾನು ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಮಾಡಿದ ನಾನು ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. அதனால வேதத்தை நிறைய பேரால ஏன் புரிஞ்சுக்க முடியல? இப்படிப்பட்ட ஒரு தெய்வனை எங்கே நீங்க பார்க்கவே முடியாது. ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಬ್ಬ ದೇವರನ್ನ ನೀವು ಎಲ್ಲೂ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இப்படிப்பட்ட ஒரு அன்பின் தெய்வத்தை யாராலையும் உணரவும் முடியாது. இது அவ்வளவு பெரிய விஷயம். இது ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನು ಯಾರು ಪೂರ್ಣ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅಷ್ಟು ವಿಶೇಷವಾದದ್ದು ಇದು. ஏன்னா இது ஏன்னா அவர் நீதி எனக்கு கொடுத்துட்டதுனால இப்ப அன்ப ஆப்ஷனா வைக்கல. அன்ப ஒரு கட்டாயம் ஆக்கிட்டாரு. ನೋಡಿ, ನನಗೆ ಆತನ ನೀತಿ ನಾನು ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಒಂದು ಆರಿಸುವಿಕೆಯಾಗಿ ಇಡ್ಲಿಲ್ಲ. ಪ್ರೀತಿಯನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಒತ್ತಡವಾಗಿ ஆப்ஷன் என்ன? ஆரிசுவிக்கை ಅಂದ್ರೆ ಏನು? ஒரு நாள் அன்பு கூறுவேன், இல்லனா கூற மாட்டேன். அது ஆப்ஷன். கூறலாம் கூறாம போலாம். அவரு ಒಂದು ದಿವಸ ಪ್ರೀತಿ ಮಾಡಬಹುದು, ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ ಹೋಗಬಹುದು. இல்ல இது கட்டாயம். ಆದ್ರೆ ಇದು ಒಂದು ಕಡ್ಡಾಯ. ஏன்னா நான் அவர் நீதி என் மேல வந்துட்டதுனால அவர் என் மேல அன்பாகவே இருக்கிறார். ಆತನ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಆತನ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗೇ ಇದ್ದಾನೆ. பேர் விளங்குது. ಅಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கையில. ಆದ್ರಿಂದ ಸೈತಾನಿಗೆ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ கடவுள் நேசிக்கிறாரான்னு கேட்டா அது இடம் கொடுக்காதீங்க. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಅಂತ ಪ್ರಶ್ನೆಗಳ ಸಲ கடவுள் உனக்கு உண்மையிலே உதவி செய்யணும் இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு ದೇವರು ನಿಜವಾಗ್ಲೂ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ, ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ. கடவுள் உனக்கு நன்மை செய்ய முடியுமா இடம் கொடுக்காத. அதுக்கு ದೇವರು ನಿನಗೆ ಮೇಲೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. எல்லாத்தையும் உதறி போடுங்க. அப்படியே ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡ್ರಿ. ஒரு எறும்பு புத்துக்கிட்டு நின்னுட்டீங்க, ஒரு 100 எறும்பு கால்ல ஏறிச்சு அங்கே நின்னுட்டு இருப்பீங்களா? ಒಂದು 100 ಇರುವೆಗಳು ತುಂಬಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ, ಅದೆಲ್ಲ ಕಾಲೆಲ್ಲ ಹತ್ಕೊಂಡ್ರೆ ಹಂಗೆ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ? உடனே எப்படி பண்ணுவோம்? அப்படியே தட்டி கிட்டி புடிச்சு அங்க இருந்து வெளியில வருவோம். ஏன் ಜಿಗದಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಜಾಡಿ ಕೈ ಕಾಲ ತಟ್ಟುவோம். அப்படியே நம்ம ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಈ ರೀತಿ. இல்ல நாங்க நிக்க மாட்டோம். இல்ல நான் ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಲ್ಲ. பிசாசு உங்ககிட்ட பேசினா தேவன் உன் அன்பு கூறல, உனக்கு நன்மை செய்ய மாட்டார், உனக்கு நடக்காதுன்னு சொன்னானா அதை ஒதிரி தள்ளுங்க. அந்த எண்ணத்தை ஒதிரி தள்ளுங்க, அந்த காரியத்தை ஒதிரி தள்ளுங்க. ಸೈತಾನ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲ ದೇವರು ನಿನಗೆ ಮೇಲೇನ್ ಮಾಡಲ್ಲ, ಒಳ್ಳೇದು ಮಾಡಲ್ಲ, ನಿನಗೆ ಸಹಾಯನೇ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. ಅದನ್ನು ಜಾಡಿಸಿ ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ. அந்த இடத்துல இருந்து வெளியில வாங்க. ಆ ಸ್ಥಳದಿಂದಲೇ ಹೊರಗೆ ಬನ್ನಿ. தேவன் என்ன அன்பு கூறுகிறார்? தேவனನ್ನು ಪ್ರೀತಿಸ தேவனின் அன்பு கூறுவதற்காகவே அவர் என்ன நீதியை எனக்கு காமிச்சார். ದೇವರು ನಾನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕಾಗಿಯೇ ಆತನ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ. அதை அறிந்து நான் விசுவாசிக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ತಿಳಿದು ನಂಬುತ್ತೇನೆ. நான் அதில் நிலைத்திருக்கிறேன். ಅದರಲ್ಲಿ ನಾನು ನೆಲೆಗೊಂಡಿದ್ದೇನೆ. தேவனில் நிலைத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. 17வது வசனத்தை வாசி பாருங்க. 17ನೇ ವಾಕ್ಯ ಓದು ನೋಡಿ. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், இப்பொழுது இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನದಲ್ಲಿ ನಮಗಿರುವ ಧೈರ್ಯದಲ್ಲಿಯೇ ಆತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೊಳಗೆ ಸಿದ್ಧಿಗೆ ಬಂತು. ಯಾಕೆಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನು ಎಂತವನಾಗಿದ್ದಾನೋ ನಾವು ಅಂತವರಾಗಿ. நியாய தீர்ப்பு நாள் வருது பாருங்க. நியாய தீர்ப்பு நாள், ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನ நமக்கு தைரியம் உண்டாக. அந்த நாள்ல நமக்கு ஒரு தைரியம் இருக்குதான். ಆ ದಿನದಲ್ಲಿ ನನಗೊಂದು ಧೈರ್ಯ. என்ன தைரியம்? ಏನ್ ಧೈರ್ಯ? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மள நிக்க வச்சு காமி. ಆತನು ಹೇಗಿದ್ದಾನೋ ಹಾಗೆ ನಮ್ಮ ನಿಲ್ಲಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஏமே அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ, அன்பில பயம் இல்ல, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯ ಇಲ್ಲ. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ ಹೆದರಿಕೆಯನ್ನು ಹೊರಪಡಿಸುತ್ತದೆ. பயமானது தேவ வேதனை உள்ளது. ಎದುರುವವನು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ಥಿತಿಗೆ பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. ಎದುರುವವನು ಪ್ರೀತಿಯ ಪೂರ್ಣತೆಗೆ ಬಂದವನಲ್ಲ. யோசிச்சு பாத்தீங்களா? ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஏங்க அன்புக்கும் நீதிக்கு ஏன் அவ்வளவு? நீதி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீதியில தான் இந்த அன்புடைய செயல்பாடு இருக்குது. ನೋಡ್ರಿ, ನೀತಿ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ನೀತಿಯಲ್ಲೇ ಪ್ರೀತಿಯ ಪೂರ್ಣ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಬರುವ ಕಾರ್ಯ ಇದೆ. இப்ப நான் பிசாசு என்ன பயமுறுத்துறான்னு வைங்களேன். ಸೈತಾನ್ ನನಗೆ ಭಯ ಕೊಡ್ತಾನೆ. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், ನಿನಗೊಂದು ಅಪಘಾತ ஒரு வியாதி வந்துரும், ನಿನಗೊಂದು ರೋಗ ಬರುತ್ತೆ, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும், ನಿನ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರು ನಡೀತದೆ, உடனே உங்களுக்கு ஒரு பயம் வரும். ತಕ್ಷಣ ಒಂದು ಭಯ ಬರುತ್ತೆ. ಯಾಕೆ? தேவ அன்பு தெரியல. ದೇವರ ಪ್ರೀತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் தேவ அன்பு தெரியல? ಯಾಕೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ? அவருடைய நீதி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு விளங்கல. ಆತನ ನೀತಿ ನಿನಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. விளங்குதா? இப்போ உடனே மணிப்போம், ஐயோ என்ன இப்படி எல்லாம் என்ன தோணுது, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, ಏನಾಗ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಒಂದ್ ವೇಳೆ ಅಪಘಾತ ಆಗ್ತದೋ. அன்பிலே பயம் இல்லை, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆದರಿಕೆ ಇಲ್ಲ. நீங்க தேவன் நீதியை உண்மையிலே வெளிச்சத்துல இருந்தீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் அப்படி நெஞ்சு நிமிட்டு சொல்லுவாங்க, யாரு கூட நடக்கலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய அன்பு என்ன காக்கும்னு சொல்லுவாங்க. ದೇವರ ನೀತಿ ಎಂಬ ಬೆಳಕಲ್ಲಿ ಇದ್ರೆ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, ಆತನ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು ಎಲ್ಲದರಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡ್ತದೆ. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ ಹೆದರಿಕೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿ ಬಿಡ್ತದೆ. பூரண அன்பு ಹೇಳ್ರಿ, ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ. பூரண அன்புங்க. ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ. எந்த பயமும் நமக்குள்ள வச்சுக்க வேண்டிய அவசியம். ಯಾವ ಭಯವನ್ನು ಹೊರಡಿಸಿ ಬಿಡ್ರಿ. தேவன் என்னோட கூட இருக்கிறார், ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ, தேவன் நீதி என் மேல இருக்குது, ದೇವರ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ, தேவ அன்பு என்ன பரிபூர்ணமா வழி நடத்தி, ದೇವರ ಪ್ರೀತಿ ಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು ನಡೆಸಿ ತೋರಿಸ್ತದೆ.
விசுவாசிக்கிறீங்க? ವಿಷಯ ನಂಬ್ತೀರಿ? இந்த உலகமே, இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேர் எழுந்து உங்க மேல குற்றம் சாட்டினால தேவன் நீதி உங்க பக்கத்துல இருந்து வச்சுங்க, அவங்க குற்றம் அந்த நீதியை ಎಲ್ಲளவு தொட முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ 800 ಕೋಟಿನು ಜನನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪೋರಿಸಿದ್ರು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ನಿಮ್ ಪರವಾಗಿ ದೇವರ ನೀತಿ ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಆ ಒರಿಸುವಂತ ಯಾವ ತಪ್ಪು ಒಂದು ಕಣದಷ್ಟು ಸಹ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರಲ್ಲ. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? ஹை கோர்ட்டா இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், அது அமெரிக்கால இருக்கிற கோர்ட்டா இருக்கலாம், ரஷ்யால இருக்கிற கோர்ட்டா இருக்கலாம், ஐநா சபை என்ன வேணா இருந்துக்கணும், தேவன் நீதியை நான் உடையவனா இருக்கும்போது எந்த குற்றமும் என்ன தாக்க முடியாது. தேவன் நீதி அவ்வளவு வல்லமை. ಅದು ಹೈಕೋರ್ಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್, ವಿಶ್ವಸಂಸ್ಥೆನೇ ಆಗಿರ್ಬೋದು, ದೇವರ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ರೆ ಒಂದು ಕಣದಷ್ಟು ನನ್ನ ಮೇಲೆ ಯಾರು ತಪ್ಪೋರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. அதுதான் தேவன் அன்பு. அப்பதான் அந்த அன்பு விளங்கும். அந்த நீதியை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அன்பு எனக்கு விளங்கும். ನೀತಿಯನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಾನು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ, நான் நீதிமான், ಈಗ ನಾನು ನೀತಿವಂತನು. இப்ப உன்னை அன்பு கூறாரா? இல்ல இல்ல இல்ல, நான் நீதிமான். அவர் எனக்கு நீதியை கொடுத்துட்டதுனால அவருடைய அன்பை ಪರಿಪೂರ್ಣமா என் மேல காமிக்க சித்தம் உள்ளவரா. ಈಗ ನೀನು ಪ್ರೀತಿಸ್ತಾನ ಎಂಬಂತ ಪ್ರಶ್ನೆ ಅಲ್ಲ, ಆತನ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ತೋರಿಸಿದ್ರಿಂದ ಆತನ ಇಡೀ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಧಾರಣೆ ಆಗಿ ತೋರಿಸ್ತಾನೆ. மட்டும் வாசிக்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் ಅன்பು கூர்ந்தோம். 19ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, ದೇವರು ಮೊದಲು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ರಿಂದ ನಾವು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. அவர் முந்தி அன்பு கூர்ந்தாருங்க. ದೇವರು ಮೊದಲು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ರಿಂದ. நான் கூற அன்பு ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். ನಾನು ತೋರಿಸುವ ಪ್ರೀತಿ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾತ್ರ. ಇವ್ರು ಏನೋ ಕೊಡ್ತಾನ ನನ್ರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂದಲ್ಲ, அதுதான் நம்ம அன்பு. ನಾವೇನೋ ಬಹುಮಾನ ಕೊಟ್ರೆ ವಂದನೆ ರೀ ಅಂತ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ಅದೇ ನಮ್ಮ ಪ್ರೀತಿ. அவருடைய அன்பு தான் துவக்கமே. ಆದ್ರೆ ಆತನ ಪ್ರೀತಿನೇ ಪ್ರಾರಂಭ. நம்ம விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? அல்லேலூயா, அல்லேலೂயா. நீதி ரொம்ப பவர்ஃபுல். ನೀತಿ ಅನ್ನೋದು ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದ. ದೇವರ ನೀತಿಯ விளங்கினாதான் அன்பே விளங்கும். ದೇವರ ನೀತಿನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡೆ ದೇವರ ಪ್ರೀತಿನೇ ತಿಳಿದು ಬರೋದು. அதனாலதான் நீதி புரியல. அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் நடக்கலாம் கர்த்தர் சில நேரத்துல நம்மளை பாருங்க ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த வியாதியை உள்ள வச்சிருப்பாங்க. ನೀತಿ ಅನೇಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡ್ರಿ, ಏನೋ ಒಂದನ್ನ ದೇವ್ರು ನಾನು ಕಲಿಸ್ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಇಂತ ರೋಗ ಅಲ್ಲ ನನಗೆ ಅನುಮತಿ ಮಾಡಿದಾನೆ. உங்க பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக யாராவது கொண்டு போய் உங்க பிள்ளைங்களுக்கு வியாதியை உள்ள வைப்பீங்களா? ನಿಮ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ರೋಗನ ತಂದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಶರೀರದಲ್ಲಿ ಇಡ್ತೀರಾ? அப்பதான் உனக்கு வலினா என்னன்னு தெரியும், கொஞ்சம் வைக்கிறேன் இருன்னு வைப்பீங்களா? ಆಗ್ಲೇ ನಿನಗೆ ನೋವಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತು, ಸ್ವಲ್ಪ ಇಡ್ತೀನಿ ನೋಡಂತ ಇಡ್ತೀರಾ ನೀವು? ಯಾವನ್ செய்ய மாட்டான். ಯಾರು ಮಾಡಲ್ಲ. மாற பிள்ளைங்க கதர்ச்சின்னா நமக்கு துடிச்சிரும். ஐயோ ஆண்டவரே, இந்த நோய் அதுக்கு வரது எனக்கு வந்தா நல்லா இருக்கும். ಬದಲಾಗಿ ಮಕ್ಕಳೇನಾದ್ರೂ ಸಂಕಷ್ಟ ಪಟ್ರೆ ನಮ್ಮಿಂದ ತಾಳಕ್ಕಾಗಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಳಿಗೆ ಬಂದಿದ್ದು ನನಗೆ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರೋದು, எனக்கு அந்த வியாதி வந்தா கூட நல்லா இருக்கு, ನನಗೆ ಆ ನೋವು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರೋದು. பொல்லாத தகப்பன் நானே அப்படி சித்திக்கிறேன். ಕೆಟ್ಟವರಾದ ನಾವೇ ಆ ರೀತಿ ಭಾವಿಸ್ತೇವೆ. பரலோகத்துல தகப்பன் எவ்வளவு நன்மை, ಪರಲೋಕದ ತಂದೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದೆ. அவருடைய முழு நீதியை எனக்கு கொடுத்தாரு. ಆತನ ಪೂರ್ಣವಾದ ನೀತಿ ನನಗೆ ಕೊಟ್ಟ. நான் தைரியமா சொல்லலாம். ಈಗ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, எந்த குற்ற உணர்வும் இல்லாம, ಯಾವ ತಪ್ಪು தாழ்வு மனப்பான்மை இல்லாம ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲದೆ தேவன்ல போய் அப்படியே நிக்கலாம். ದೇವ್ರ ಮುಂದೆ ಹಾಗೆ ನಿಂತ್ಕೋಬಹುದು. பார்த்தா அப்படியே அப்பான்னு கூப்பிடலாம். ಆತನ ನೋಡಿ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೀಬಹುದು. அன்பு அவர் கட்டாயத்துல காமிக்கல, நீதிய மேல இருக்கிறதுனால அன்பை காமிக்கிறதுக்கு ஆப்ஷனா வைக்கல, அந்த அன்பை என் மேல முழு உரிமையோட காமிக்கிறார். ಆತನ ಪ್ರೀತಿ, ಆತನ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಪ್ರೀತಿನ ಆಯ್ಕೆ ಅಂತ ಅಲ್ಲ, ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಪೂರ್ತಿ ಒಂದು ಹಕ್ಕಿನೊಂದಿಗೆ, ಬಾಂಧವ್ಯದೊಂದಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ತೋರಿಸ್ತಾನೆ. அது விசுவாசி. ನಂಬ್ತೀರಿ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் உரிமை, ಅದೇ ಒಂದು ಬಾಧ್ಯತೆ. யோசிச்சு பாருங்க. ஏன்னா ನೀತಿ, ಯಾಕಂದ್ರೆ ನೀತಿ அது உரிமை, ಅದೊಂದು ಬಾಂಧವ್ಯ ಆಗಿದೆ. நேரத்தில் நம்ம நாட்டில் அந்த கலாச்சாரம் கிடையாது பாருங்க. ನಮ್ಮ ದೇಶದ ಆ ಸಂಸ್ಕೃತಿ ಇಲ್ಲ ನೋಡಿ. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருது. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬಂದಿದೆ. வெளிநாட்டில் சர்ச்சில் கல்யாணம் நடந்துச்சுன்னா, கல்யாணம் முடிஞ்சு மோதிரம் போட்ட உடனே மாப்பிள்ளை பொண்ணுக்கு கிஸ் அடிப்பார். எல்லாம் பப்ளிக்காக அப்படியே பாஸ்டர் நின்று இருப்பாரு. அங்கே மாப்பிள்ளை பொண்ணுக்கு கிஸ் அடிப்பார். ಹೊರದೇಶದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಮದುವೆ ಆಗುವಾಗ ವರನು ವಧುವಿಗೆ ಉಂಗುರ ಹಾಕಿದ್ದೇನೆ, அப்படியே மோதிரம் போட்டு முடிச்ச உடனே அவர் அப்படியே காத்துட்டு இருப்பாரு. அந்த வேலை எடுத்தோடனே பிடிச்சி அப்படியே கிஸ் அடிப்பாரு. அப்படியே ಆ ಉಂಗುರ ಹಾಕಿದ್ದೇನೆ ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಬಹಿರಂಗವಾಗಿ ಆ ಪಾಸ್ಟರ್ ಮುಂದೆನೆ ஜனங்க எல்லாம் இருப்பாங்க. ವರನು ವಧುವಿಗೆ ಮುದ್ದು ಇಡ್ತಾನೆ. இப்பொழுது மணமகன் மணமகளை வாழ்த்துக்கிறோம் சொன்ன உடனே அந்த முதல்ல போய் கையை பிடிச்சிக்குவான். அப்படியே பாத்துறீங்களா நீங்க? ವರನು ವಧುವನ್ನು ಇವಾಗ ವಂದಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ, ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ತಪ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ಇಮಿಡಿಯೇಟ್ அப்படியே உடனே கை பிடிப்பான். அப்படியே போய் அவன் கை அவன் கண்ணத்துல தான் இருக்கும். வாய் உடனே போய் அங்க ಅವನ ಕೈ ಹಾಕಿ ಕೆನ್ನೆ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. நான் ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அறிவே கிடையாது இவனுக்கு. ಆಗ ಒಂದ್ಸರಿ ಯೋಚನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು, ಬುದ್ಧಿನೇ ಇಲ್ಲ ನೋಡ್ರಿ, ஒரு கோயில்லையா இதெல்லாம் பண்ணுவோம், ಆಲಯದಲ್ಲೇನ್ರಿ ಇದೆಲ್ಲ ಮಾಡೋದು. பக்கத்துல ஒருத்தர் சொன்ன அவர் கொஞ்சம் ரொம்ப அன்பானவர், கோவப்படாத எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು ನೋಡ್ರಿ, ಅವ್ರು ಕೋಪಗೊಳ್ಳೋದನ್ನ ನನಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ರು. அவன் ஏன் அவ்வளவு உரிமை அடிச்சான் தெரியுமா? ಯಾಕೆ ಅಷ್ಟು ಹಕ್ಕಿನಿಂದ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? இன்னிலிருந்து நீ என் மனைவி,
ಇವತ್ತಿನಿಂದ ನೀನ್ ನನ್ನ ಹೆಂಡತಿ. சட்ட ரீதியா என் அன்பை உனக்கு நான் காமிக்கிறேன். ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿ ನಾನು ಪ್ರೀತಿನ ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ. கல்வாரி சிலுவை அதாங்க தேவன் காமிச்சாரு. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅದೇ ದೇವರು ತೋರಿಸ. ಯೇಸು ತೊಂಗನಾರಂಗ. ಯೇಸು ಅಲ್ಲಿ ನೇತಾಡ್ದ. பிதா உடனே நம்மள புடிச்சு கிஸ் அடிச்சாரு. ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು ಹಾಗೆ ಮುದ್ದನ್ನಿಟ್ಟ. வா என் குமாரன் நீதான்ட்டார் நம்மள. வா ನನ್ನ ಕುಮಾರನ್ ನೀನೇ ಎಂಬುದಾಗಿ. தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಿದೆ ನಿಮಗೆ? அங்க நீதி, அந்த நீதிக்கு அடையாளமே அவருடைய அன்புதான். ಅಲ್ಲಿ ನೀತಿ, ಆ ನೀತಿಗೆ ಒಂದು ಸೂಚನೆನೇ ಆತನ ಪ್ರೀತಿ. நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் எல்லாம் கை தட்டுவாங்க, அப்படியே பயங்கரமா கை தட்டி எல்லாரும் அந்த அப்படியே பூ எல்லாம் போட்டு அவர் உடனே அந்த கிஸ்ஸை அப்படி குத்தெல்லாம் எடுக்கல. அது பல நிமிஷங்கள் போயிட்டு அப்படியே ಅವ್ರು ಮುದ್ದು ಕೊಡ್ತಿರುವಾಗ ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಹೂವಿನ ಅವ್ರ ಮೇಲೆ ಆಗ್ತಾ ಇರ್ತು, ಹಾರೈಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அந்த பாயிண்ட் விட்டீங்களே. ಮುದ್ದು ಸುಮ್ನೆ ಹಂಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡಲ್ಲ, ಅದನ್ನು ನಿಮಿಷಗಳವರೆಗೂ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. நம்ம ஆளுங்களா என்ன சொல்லுவாங்க, அறிவு கிடையாது பப்ளிக்கா நீங்க என்ன நம் ஜென்ரு இದ್ರೆ புத்தி இல்லவேನ್ರಿ. இல்ல அவன் என்ன சொல்றான், இந்த செகண்ட் இந்த நொடி இதுக்கு இல்ல நீ எனக்கு உரிமை அதை காட்டுறான். ಆದ್ರೆ ಆ ವರನ ಏನ್ ತೋರಿಸ್ತಾನೆ, ಈ ಕ್ಷಣದಿಂದ ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನ್ ನನಗೆ ಸ್ವಂತ, ನಾನು ಪ್ರೀತಿ தேவனுக்கு முன்பதாக, ದೇವರ ಮುಂದಾಗಿ, சபைக்கு முன்பதாக, ಸಭೆ ಮುಂದೆ, மக்களுக்கு முன்பதாக, ಜನರ ಮುಂದೆ, உலகத்துக்கு முன்பதாக, ಈ ಲೋಕದ ಮುಂದೆ, இப்ப இருந்து ಈ ಕ್ಷಣದಿಂದ சட்ட ரீதியா ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿ நீ மனைவி, நீ ನನ್ನ ಹೆಂಡತಿ, அந்த அன்பை அப்படியே காமிக்கிறான், ಆ ಪ್ರೀತಿನ ತೋರಿಸ್ತಾನೆ. எனக்கு அப்பதான் விளங்குச்சு. ಆಗ ನನಗೆ ತಿಳಿದು ಬಂತು. ನಾನು நினைச்சேன் நம்ம சர்ச்சில் யாராவது செய்யறாங்கன்னா நோ பண்ணிடணும்ப்பா சாமி. ನಾವು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಅನುಮತಿ. வாலி பசங்க சிரிக்கிறானுங்க, ಯವನಸ್ಥರು ನಗ್ತಾರೆ ನೋಡಿ ಕೆಲವೊಬ್ರು. உண்மை ನಿಜ. இது கலாச்சாரத்துல வேணா வேறுமையா இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் ரொம்ப முக்கியம். ಸಂಸ್ಕೃತಿ ಬೇರೆ ಆಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರುವ ಅರ್ಥ ಬಹಳ ನಿಜವಾಗಿದೆ. அதான் உண்மை, ಅದೇ ನಿಜ. கர்த்தர் அப்படி அன்பு கூர்ந்தாரு, ದೇವರು ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರು. அப்படியே காலமா காத்து நின்றாருங்க. ಕಾಲವಾಗಿ ಕರ್ತನ ஆயிரம் ஆண்டுகள் ஆதாமை இழந்து காத்து நின்றாரு. ಸಾವಿರಾರು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆದಾಮನ ಕಲ್ಕೊಂಡು ದೇವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದ. திரைச்சிலே தொங்க விட்டாரு. ಒಂದು ಪರದೆ ನೇತಾಡುವಂತ மனுஷன் உள்ள போக முடியல, கடவுள் வெளியில வர முடியல. ಮನುಷ್ಯನು ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, ದೇವರು ಹೊರಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ அப்படியே அவர் அன்பு, அவர் நினைச்சிருக்கிற இரக்கம், தயவு, மனுஷனை பேசக்கூடிய சாக்கி எதுவும் இல்லாம தேவன் தவிச்சார். ಆತನು ತೋರಿಸಬೇಕಾದ ದಯೆ, ಕರುಣೆ ಯಾವುದು ತೋರಿಸಲಿಕ್ಕಾಗದೆ, ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗದೆ குமாரனை கொண்டு நிக்க வச்சார். ಈಗ ತನ್ನ ಮಗನನ್ನು ತಂದು ನಿಲ್ಲಿಸಿದ. பாவத்தை அவர் மேல போட்டார், ಇಡೀ ಎಲ್ಲಾ ಪಾಪ ಆತನ ಮೇಲೆ, நீதியை தூக்கி நம்ம மேல போட்டார். ಆತನಲ್ಲಿದ್ದ ನೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ அப்படியே திரைச்சிலே கிழிச்சு எறிஞ்சார். ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದ ಪರದೆ ಅರ್ಧ அப்படியே மனுஷனை கட்டி பிடிச்சாரு, அப்படியே தழுவ ಆರಂಭಿಸ್ತಾರೆ. ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ತಬ್ಬಿಕೊಂಡು ತನ್ನ ಇಡೀ ಪ್ರೀತಿನ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾನೆ. ನೀತಿ, ಕಾರಣ ನೀತಿ. இன்னிலிருந்து இந்த அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪ್ರೀತಿನ, ಈ ನೀತಿನ ಯಾರು இழக்க முடியாது. ಈ ಪ್ರೀತಿನ ಯಾರು இந்த அன்பை உன்னை எந்த ஆக்கிரை தீர்ப்புல கொண்டு போய் சேர்க்க முடியாது. ಪ್ರೀತಿ ಯಾವುದೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நீதி, ನೀತಿ ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க, ನಂಬ್ತೀರಿ. நரகம் அப்படியே ஏமாந்து போச்சு, அப்படியே ನರಕವೇ ಹಾಗೆ ಭ್ರಮಿಸಿ ಹೋಗ್ಬಿಡ್ತು. பிசாசு அப்படியே உண்டான், ಸೈತಾನ ತಲೆ ಸುತ್ತಿ ಹಾಗೆ ಬಿದ್ದೋದ. யோசிச்சு பாருங்க, மனிதன் அப்படியே கர்த்தர் கட்டி பிடிக்கிறாரு, எப்படி இருக்கும் ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಮನುಷ್ಯನ ದೇವರು ತಬ್ಬಿಕೊಳ್ತಾನಂದ್ರೆ ಹೇಗಿರ್ಬೋದು. அதான் அந்த கெட்ட குமாரல காமிச்சாரு. ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಕೆಟ್ಟು ಹೋದ ಕುಮಾರನ ಕುರಿತು ಲೂಕಾ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಚಿ ಬಾರ. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಕಾತುಂಡಿರುತ್ತಾನ. ತಂದೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ, எப்ப பிள்ளை வருவான், ಯಾವಾಗ ಮಗ ಬರ್ತಾನೆ, பிள்ளை வருவான், ಯಾವಾಗ ಮಗ ಬರ್ತಾನೆ, பிள்ளை வருவான், ಮಗ ಯಾವಾಗ எப்ப பிள்ளை வருவான், ಯಾವಾಗ ಮಗ ಬರ್ತಾನೆ, பிள்ளை எப்ப வருவான், ಮಗ ಯಾವಾಗ அவன் பண்ணி மேய்ச்சிட்டு வரான், ಅವನು ಹಂದಿ ಮೇಯಿಸಿ ಬರ್ತಿದ್ದಾನೆ. பண்ணி மேய்ச்சானோ, அவன் மாடு மேய்ச்சானோ, ஆடு மேய்ச்சானோ, ஒட்டகம் என்னன்னா மேய்க்கிட்டோம், அவன் வருவான் வந்தான் போனாரு. ಹಂದಿ ಮೇಯಿಸ್ತಾನೋ, ದನ ಮೇಯಿಸ್ತಾನೋ, ಕುರಿ ಮೇಯಿಸ್ತಾನೋ, ಆದ್ರೆ ನನ್ ಮಗ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ. காத்து இருந்தாருங்க, ராத்திரியும் பகலும் காத்து இருந்தார், ಹಗಲು ರಾತ್ರಿ ಎಂಬಂತೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ, தூங்காம இருந்தார், ನಿದ್ರೆ ಮಾಡದೆ ಇದ್ದ. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லைங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக 1000 ஆண்டுகள் தூங்காம காத்திருந்தார். ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಕಾಯುವಂತ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ಅಂತ ತೂಕಡಿಸದೆ ನಿದ್ರಿಸದೆ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ. நீதியை நம்ம காமிச்சாரு, ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸ್ತಾನೆ. அந்த அன்பிலிருந்து உங்களை எதையும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு நிச்சயத்தை, ಪ್ರೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ. ಧೈರ್ಯமா ಇರು, ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ, ನೆಂಜ ನಿಮಿತ್ತ சொல்லு, ಎದೆ ತೋರಿಸಿ ಹೇಳ್ರಿ, நான் தேவன் பிள்ளை, ನಾನು ದೇವರ ಮಗ, நான் அவர் எனக்கு ಅಪ್ಪ, ಆತ ನನಗೆ ಅಪ್ಪ. ನಂಬ್ತೀರಿ, ಕರಗಳ ತಪ್ಪ ಸ್ತೋತ್ರಿ, ಕರಗಳೆತ್ತಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಓ நன்றி, ವಂದನೆ ದೇವರೇ, நன்றி ராஜா, ವಂದನೆ ರಾಜ, நன்றிப்பா. ஓ மை துதிக்கிறோம், ಓ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, ಓ மை துதிக்கிறோம், ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, ಓ மை துதிக்கிறோம், ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, மை துதிக்கிறோம் ராஜா, ಸ್ತುತಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ஓ மக நன்றி, ವಂದನೆ ದೇವರೇ, கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே,
ಕೃಪೆ ದಯೆ ಉಳ್ಳ அளவு கடந்த அன்பை எங்க மேல ಮಿತಿ ಮೀರಿದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿದವರು, நீதியா எங்களை நிக்க வைத்தவரே, ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ எல்லா ನಿಲ್ಲಿಸಿದವರು, குற்ற உணர்வுகளையும் தாழ்வு மனப்பான்மைகளையும் தகர்த்தெறிந்தவரே, ತಪ್ಪಿದ ಮನೋಭಾವನೆಗೆ ತಗ್ಗಿದ ಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮ ನೀಗುವಂತೆ ಮಾಡಿದವನೇ, திரைச்சிலை கிழித்தெறிந்தவரே, ಅಡ್ಡವಾಗಿದ್ದ ಪರದೆಯನ್ನು ಹರಿದಾಕಿದವನೇ. ஓ மக்கு நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ. எவ்வளவு அன்பப்பா, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ, எவ்வளவு பெரிய அன்பு, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿ. இது நாளுக்கு நாள் விலகி கொள்ளணும். நான் ಇನ್ನೊಂದು ಪ್ರತಿದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. ஆண்டவரே, இந்த அன்புல இருந்து என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது நிச்சயம். ಈ ಪ್ರೀತಿದ ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಲಾರದನ್ನು ತಿಳಿದಿದೆ. ஓ நன்றி ராஜா, ವಂದನೆ நன்றி. ವಂದನೆ. பிசாசு கொண்டு வந்த எல்லா பொய்களும் தவிடுபடியாகட்டும். ಸೈತಾನ ತಂದ ಎಲ್ಲ ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯ ದೇವರೇ ಅವುಗಳನ್ನು ಹೊರಡೋಡಿಸ್ತೇವೆ. இந்த மாலை வேளை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனதில பிசாசு பயத்தையோ, ஆண்டவர் அவங்களுக்குள்ளாக இயலாமையோ, கேள்விகளையோ, தேவ அன்பு குறித்து ஒரு கலக்கத்தை வைத்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிறேன். ಈ ಸಂಜೆ ವೇಳೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಕುರಿತು ಒಂದು ಪ್ರಶ್ನೆನೋ, ಒಂದು ಸಂದೇಹನೋ, ಒಂದು ದೇವರ ನಿಸ್ಸಂದೇಹ ಇಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಮುರಿದಾಕ್ತೇವೆ. அன்பு பெருகட்டும், ಪ್ರೀತಿ ಹರಡಲಿ, பெருகட்டும், ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಲಿ, அளவுக்கு அதிகமா உங்களுடைய அன்பு அவங்க வாழ்க்கையில பெருகட்டும். ಮಿತಿ ಮೀರಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇವರು ಅನುಭವಿಸಲಿ. தள்ளப்பட்ட இடத்திலே அவங்க நிக்கட்டும். ஆண்டவர் ತಳ್ಳಪಟ್ಟಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರು ನಿಂತುಕೊಳ್ಳಲಿ. அவமானப்பட்ட அடுத்தப்பட்ட இடத்திலே அபிஷேகம் இறங்கட்டும். ಅವಮಾನಗೊಂಡ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರು ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಣಲಿ. தூஷித்த வாய்கள் இவளை புகழட்டும். ದೂಷಿಸಿದಂತ ಬಾಯಿಗಳು ಇವರನ್ನು ಹೊಗಳಲಿ. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இவர்கள் மூலம் அநேகர் காணட்டும். ಜೀವಿಸುವ ದೇವರೊಬ್ಬನಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಅನೇಕರು ಇವರ ಮುಖಾಂತರ ನೋಡಲಿ. ದೇವರೇ, ஜீவாதிபதி, ಜೀವದ ಅಧಿಪತಿ, நீர் மாறாதவர், ನೀನ್ ಮಾರ್ಪಡದವನು, மகிமை உள்ளவர், ಮಹಿಮಾ ಸ್ವರೂಪನು. மகன் நன்றி செல்லும். ವಂದಿಸ್ತೇವೆ. நாமத்துக்கு மகிமை உண்டு. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு குடும்பங்களுக்குள்ளாக தேவ அன்பு நிலைத்திருக்கு. ಪ್ರತಿ ಕುಟುಂಬದೊಳಗಾಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿ, கணவன் மனைவியாரும் ಸ್ಥಿರಪಡட்டும். ದಾಂಪತ್ಯ ಜೀವಿತ ಸ್ಥಿರಗೊಳ್ಳಲಿ. கட்டி எழுப்பப்படட்டும். ಕಟ್ಟು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಲಿ. நன்றி ராஜா, ವಂದನೆ ದೇವರೇ, நன்றி. ವಂದನೆ. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮ நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாமம் ವಂದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವವುಳ್ಳ ತಂದೆ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ தாவாகிய தேவனுடைய ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ இன்று மீண்டும் சதா காலம் மத்தம் இருப்பதாக. ಇಂದು ಎಂದು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, கரங்களை தட்டி, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர். ஹல்லேலூயா. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, ಒಳ್ಳೆಯವ, ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವ,
ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವ, ಒಳ್ಳೆಯವ, ಶುಭಗಳ ಮಾಡುವವ. ನನಗೆ ಬಾಳು ನೀಡಲು ನಿನ್ನನ್ನೇ ನೀಡಿದೆ, ಚಚ್ಚಲು ನೀಡಿದೆ ಪರಿಶುದ್ಧ ದೇಹವ. ನನಗೆ ಬಾಳು ನೀಡಲು ನಿನ್ನನ್ನೇ ನೀಡಿದೆ, ಚಚ್ಚಲು ನೀಡಿದೆ ಪರಿಶುದ್ಧ ದೇಹವ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠವೇ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠವೇ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠವೇ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠವೇ. ಸರಿಸಾರಿ ಇಲ್ಲದವನು, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶ್ರೇಷ್ಠವೇ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶ್ರೇಷ್ಠವೇ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶ್ರೇಷ್ಠವೇ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶ್ರೇಷ್ಠವೇ. ಕೃಪೆಯಾದಂತ ಯೇಸುವೇ, ಒಳ್ಳೆಯವ, ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವ, ಒಳ್ಳೆಯವ, ಶುಭಗಳ ಮಾಡುವವ. ಒಳ್ಳೆಯವ, ಒಳ್ಳೆಯವ, ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವ, ಒಳ್ಳೆಯವ, ಶುಭಗಳ ಮಾಡುವವ. நல்லவனே, மிகவும் நல்லவனே, நல்லவனே, நன்மைகள் செய்யும். ஹல்லேலூயா. நல்லவனே, மிகவும் நல்லவனே, நல்லவனே, நன்மைகள் செய்பவனே. கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரிப்போமா? நல்ல தெய்வத்தை, ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನು ஓ நன்றி. ವಂದನೆ ದೇವ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.